பேசலாம், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவருக்கு நம்ம பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒருத்தரா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான். வாங்க தாமரைக்கண்ணன். நீங்க கூப்பிட்டு வராம இருக்கானே. ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன மேரேஜுக்கு போயிட்டு இருக்கீங்களா? கார்ல இருக்கீங்களா? போகல போகல. ஓகே ஓகே. யாரும் இல்ல கூட. சம்பத்து போயிருக்காரான்னு தெரியல. ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இன்னைக்கு. சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். வணக்கம் செந்தில். வாழ்க வளமுடன். எங்க இருக்கீங்க? மேரேஜ்லயா? மேரேஜ் போகணும், இந்த செஷன் முடிஞ்சிட்டு போலாம். ஓகே. சத்சங்கம் வாங்கி ஆக்டிலாம் வந்தவங்க எல்லாம் திரும்பி ஓடிட போறாங்க. இப்பதான் வேல்குமார் அடி நுழைஞ்சிருக்காரு. என்னடா சத்சங்கன்றாங்கன்ற பேர போறாரு. வாங்க வேல். தாடி எல்லாம் காணும். கிளீனா இருக்கு. ஆமா. காளி அண்ணன் இருக்கீங்களா? திடீர்னு கை தூக்குனீங்க, என்னமோ பேசணும்னு விருப்பப்பட்டீங்க, அப்புறம் திரும்ப போயிட்டு போயிட்டு வர்றீங்க. ஏதாவது கனெக்ஷன்ல இஷ்யூஸ் இருக்கா? செஷனே வந்து நெட்வொர்க்கிங் பத்தி தான். SK6S யாரு அவங்க நேம் போட்டுக்கோங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பேட்ச் நம்பர் எழுதி அவங்க நேம் போட்டா கொஞ்சம் பேசுறதுக்கு ரெகக்னைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். SK6S அப்படின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. கைண்ட்லி ரீநேம். படிச்சு முடிச்ச இயரை வந்து முன்னாடி போட்டு உங்க பேரை அடுத்து போட்டா ரெகனைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். கரெக்ட். அந்த 8 நம்பரை பார்த்தா செந்தில்குமார் சிங்கப்பூர் 92ன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
அரவிந்த் சேகர், நீங்க எந்த இயர்ன்றது முன்னாடி போட்டுக்குங்களேன். நீங்க செஷன் விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் ரீஎன்டர் பண்ணும்போது உங்க இயர் படிச்சு முடிச்ச இயர் பிளஸ் உங்க அரவிந்த் சேகர்னு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு ரெகனைஸ் பண்றதுக்கு. அரவிந்த் சேகர், அப்படியே கூட ரீநேம் பண்ணலாம்னா அப்படியே பண்ணலாமா? அவங்க பேரை செலக்ட் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணா ரீநேம் வரும். அதுக்காக வழிமுறை சொன்னீங்கன்னா கரெக்டா பண்ணிடுவாங்க. அது ஒவ்வொரு டிவைஸ்லயும் ஒரு மாதிரி வருது. இப்போ என்னோட டிவைஸ்ல எப்படின்னா, நான் என்னோட நேம் மேல நான் வந்து கிளிக் பண்ணா மோர்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, அதுல வந்து ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, தம்பி எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம், வாங்க. உங்களதான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் இருந்தீங்க? நீங்க வந்த உடனே எப்பயும் புதுசா வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன். ஒரு 2-3 பேரு ஐம் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ். ஒருத்தர் SK6S90280549 டெக்ஸ்டிங் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. டெக்ஸ்டிங்கிறது நேமா இருக்க முடியாது, ஸ்டேட்டஸ் வந்து நேம்ல போட்டிங்கன்னு நினைக்கிறேன். T ஃபார் டெக்ஸ்டிங், அது யாரு பாருங்க. தம்பி இன்னும் 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஷியோர்ண்ணா, ஷியோர். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்போம். எனக்கு கேட்டாக்கா அதுக்கப்புறமா வந்து 6:10 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. எவ்வளோ, ஏன்னா அடுத்தடுத்த ஒர்க் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணவங்களுக்கு ஜாயின் பண்ணாதவங்கனால தண்டனை கொடுக்க கூடாதுல்ல. கண்டிப்பா. இந்த தடவை டைமிங் கொஞ்சம் earlier ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து 6:30. லாஸ்ட் டைம் 6:30 இருந்தது. இந்த தடவை early ஆனதுனால சில பேர் தெரியாம இருக்கலாம். யூஸ்வலா 6:30 நினைச்சிட்டு வராம இருக்கலாம். பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி வந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் அரவிந்த் சேகர், உங்க இதை மாத்திட்டீங்க. 2018 மெக். வெல்கம். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கீங்களா? அரவிந்த் சேகர். நேம் மாத்திட்டேன். மாத்திட்டீங்க, நன்றி. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கீங்களா? நான் அரவிந்த் குமார், 2018 பாஸ் அவுட், மெக்கானிக்கல். வெல்கம். பஸ் டிராவல்ல இருக்கேன்னா அதனால சவுண்ட். ஓகே, உங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். TRB, TNEB. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? நான் சென்னையில ரூம் எடுத்து அங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹோம் டவுன் கரூர். நான் இப்போ பஸ் டிராவல் இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாரி. ஓகே, பரவாயில்ல. எதிர்வரும் எக்ஸாம் நல்லா எழுத வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமா துளசிண்ணா? பண்ணிடலாமா?
நம்ம செந்தில்குமார் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருக்குது. இந்த செஷன் இருக்கிறனால தான் ஜாயின் பண்ணாரு. ஸோ ஓகே, அவருக்கும் சீக்கிரம் போகணும்னாங்க. இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆல்சோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மணி 6:11 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. சூப்பர். So good evening, everybody. So we have been talking about various aspects of yoga for business excellence in the month of December and January. We had a short gap of 3-4 weeks. So today we will be talking about networking and communication. So I thought we will invite many people to speak with me together as a symbol of networking. And also I would encourage the real entrepreneurs who are experienced in networking also to pitch in wherever necessary and keep contributing for this. So we have 5-6 speakers today. So I would like to invite Sendil Kumar to begin with and share his knowledge and experience and whatever he wanted to say for a few minutes before we continue. Sendil, are you there? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்க ஆரம்பிங்க. இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் இது பொதுவா எப்படி ஆரம்பிச்சீங்க, இந்த தலைப்பு கொடுத்தீங்கன்னு ஒரு கேட்டுக்கலாங்களா? அதாவது நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷன் வந்து எதுக்காக ஒரு என்டர்பிரனருக்கு எதுக்கு தேவைப்படுது, இன் லைஃப் இன் ஜெனரல் எதுக்கு தேவைப்படுது, கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்கலி யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ஆன்சர் பண்ணலான்னு தான் நினைச்சோம். பட் வி ஹாவ் சம்திங் டு சே ஆல்சோ இஃப் தெர் ஆர் நாட் மெனி கொஸ்டின்ஸ். பட் எவ்ரிபடி கேன் பிச் இன் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ். எப்படி நெட்வொர்க்கிங் நீங்க ஒரு சின்ன கதை மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்களேன். சரிங்க, கேக்குதுங்களா? கேக்குது. செந்தில் சரியா கேட்கலையப்பா வாய்ஸ். கேட்கவில்லை. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. மதுவின் தீமைகள் அப்படின்ட்டு ஒரு ஹெல்த் ஆபீசர் கூட சேர்ந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன் பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு போயிருந்தோம் பேசுறது. கேக்குதுங்களா? செந்தில், நீங்க டிராவல்ல இருக்கீங்களா, அவுட் சைட்ல இருக்கீங்களோ? இல்ல நீங்க ஸ்பீக்கர்ல வச்சிருக்கீங்களா ஒருவேளை? செக் பண்ணிட்டேன். இப்ப கேக்குற மாதிரி இருக்கு. இல்லையா? இப்ப கேக்குதுங்களா? எல்லாரும் கேக்குதா? In a working கம்யூனிகேஷன், இதுல கம்யூன் அப்படிங்கிறது மொத்த தொடர்புடையவர்கள், மொத்த அப்படின்னு அர்த்தம். ஹலோ, சொல்லுங்க கேக்குது. இல்ல பேசாம. ஹலோ, ஹலோ கேக்குதாங்கண்ணா? கேக்குது செந்தில். ஓகே. ஏன்னா அந்த இயர்போனை எடுத்துட்டேன். இப்ப கேக்குது. சூப்பர். ஓகேங்க. மோஸ்ட்லி அது எனக்கு சரியா யூஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மதுவின் தீமைகள் அப்படின்ட்டு விளக்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு போயிருந்தாங்க. ஹெல்த் ஆபீசரோட சேர்ந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன்காரங்க எல்லாரும். அவரு ஒரு ஒரு கண்ணாடி டம்ளர்ல இது ஊத்திட்டாரு, ஆல்கஹால், சாராயம் என்ன வச்சுக்கோங்க. இன்னொரு டம்ளர்ல நல்ல பியூர் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு
அதுல வந்து புழுங்களை போட்டு காமிக்கிறாரு நம்ம ஹெல்த் ஆபீசர். சரிங்களா? அவர் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா, நல்ல தண்ணியில இருக்கிற புழுவெல்லாம் நல்லா நெளிஞ்சிட்டு உயிரோட இருந்துச்சு. சாராயத்துல இருக்கிற புழுங்கெல்லாம் வந்து செத்து போச்சு. இவரு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, பாத்தீங்களா என்ன ஆச்சு பாத்தீங்களா, இதுதான் வந்து குடியின் தீமை அப்படின்னோடனே எல்லாரும் அடுத்த தடவை போய் பார்க்கும்போது குடிகாரங்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. ஏன்னு பார்த்தா, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க இந்த சாராயத்துல போட்ட புழுவெல்லாம் செத்து போச்சு, நாங்களும் எங்க வயித்துல இருக்கிற புழுவெல்லாம் சாகடிக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன சொல்றது, கம்யூனிகேஷன்ல ஒரு ஃபெயிலியரா இல்ல பேரியரா, நாம என்ன நோக்கத்துக்கு சொல்ல போறோமோ அதை வந்து தெரிஞ்சுக்காம வேற நோக்கத்துக்காக புரிஞ்சுக்கிறாங்களா? இதுக்காக தான் வந்து திருவள்ளுவர் வந்து முதல்ல சொல்லிட்டாரு, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. திரும்ப நீங்க விளக்குற மாதிரி சொல்லக்கூடாது. திருக்குறளே ஒரு புரட்சியான என்ன சொல்றது ஒரு இலக்கியம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசிரியப்பா விருத்தப்பான்னு வெண்பாவே 4 அடியில் எழுதிட்டு இருக்கும் போது இவருதான் வந்து 2 அடியில் எழுத ஆரம்பிச்சாரு. சுருங்க சொல்லி விளங்கவை. சரிங்களா? சூப்பர் சூப்பர். 2-3 விஷயம் வந்து எல்லா டைமும் வார்த்தைகளை எதிர்பார்க்க கூடாது. ஒரு முறை எப்பயுமே புத்தரோட சபையில நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவர் ஏதாவது ஞான உரையாற்றுவாரு, அவர்கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு தடவை என்ன ஆகுது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, புத்தர் எதுவுமே பேசவே இல்லையாமா. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாரையும். இது ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பாக்குறாங்க ஒரு ஆச்சரியமா. அப்ப அவரோட அந்த உரையற்ற உரை, அதாவது ஒரு மனம் மூலமா அவர் தொடர்பு படுத்தி அந்த உரையை புரிஞ்சுக்கிட்டவர் வந்து போதிசத்வா. அவரு தான் சிரிச்சாராம் சத்தம் போட்டு அந்த ஹால்ல. புத்தருக்கும் புரிஞ்சிருச்சு அவர் என்ன கம்யூனிகேட் பண்ண வந்தாருங்கிறத போதிசத்வா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கையில ஒரே ஒரு பூ இருந்துச்சு, தாமரை பூ. புத்தர் வந்து போதிசத்வாட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அப்பதான் அதுக்கப்புறம் தான் அந்த சீனாக்கு போகுது அந்த புத்த மதத்துடைய கருத்துக்கள். போதி தர்மாக்கு முன்னாடியே போதிசத்வா அவர் புத்தரோட அவதாரம்னே சொல்றாங்க. அவர் வந்து சீனாக்கு போனாரு. ஸோ உரையாற்றுவதற்கோ கம்யூனிகேஷனுக்கோ வார்த்தைகளும் சில சமயங்களில் தேவையில்லாமல் போகலாம். ஒரு லெவலுக்கு மேல வார்த்தைகளற்ற உரையாடல். இப்ப கூட நிறைய பேர் தலாய் லாமாஸ் வந்து அவங்க நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த டெலிபதி, கிளேர்வயன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து என்ன நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மகாபாரத்தோட ஒரு பகுதி தான் அந்த பகவத்கீதை. அது எவ்வளவோ ஸ்லோகம் இருக்குது, எத்தனையோ சாப்டர் இருக்குது. இத்தனையும் போர்ல ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா? அப்ப எவ்வளவு அப்படியே வந்து இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் சரியா படிச்சா கூட, வாய் விட்டு அந்த சப்தங்களை எல்லாம் படிச்சா கூட 2 நாள் ஆகும் போல இருக்குது மினிமம். அவர் வந்து அரை மணி நேரமோ 40 நிமிஷத்துல கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாரு. இது எப்படி கம்யூனிகேட் பண்ணாரு? டெலிபதி. அது டெலிபதி நடக்கணும் அப்படின்னா அதே மன அலையில 2 பேரும் இருக்கணும். ஏன்னா எல்லா சமயமும் வார்த்தைகளை வச்சுதான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லைங்க. சூப்பர். அப்புறம் பரிபாஷையில எழுதுறாங்க எல்லாரும். சிலது வார்த்தைகள் நேரடியான வார்த்தைகள், சிலது வார்த்தைகளற்ற வார்த்தைகள், 3வது பரிபாஷை. சித்தர்களில் இலக்கியம் எல்லாமே பரிபாஷையில் தான் இருக்கும். அவங்க 2 குரங்கு கை அரைன்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்க என்னடா ஒரு குரங்கோட 2 கையை வச்சு அரைக்கணுமா, அல்லது 2 குரங்கோட ஒவ்வொரு கையான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குரங்குக்கு வந்து இன்னொரு தமிழ் பேர் வந்து முசுன்னு இருக்கும். ஸோ முசு கையை அரைக்கணும் அப்படிங்கிறது 2 குரங்கு கையை அரைன்னு எழுதி வச்சிருப்பாங்க அவங்க. இது பரிபாஷை. இப்ப எங்கே போயிட்டீங்க நீங்க? இல்ல, ஜஸ்ட் இப்படி ஆரம்பிக்கலாம். அப்புறம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்பொலனெந்தும் காளாமணி விளக்கே அப்படின்னு படிச்சுட்டு யாருமே கோயிலுக்கே போகாம இருந்தா இன்னும் வஸ்து தான் ஆவாங்க. ஏன்னா
அது யாருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த பாடலோட பின்னாடி இருக்கிற தொடர்பு படுத்தி பாடல் பார்க்கணும். ஒருத்தன் ஞான நிலையை அடைந்த பிறகுதான் அவனுக்கு உள்ளம் பெருங்கோயில். சும்மா எல்லாருக்குமே நான் ஆச்சு. இந்த புக் தனித்தனியா படிச்சுக்கிட்டு தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டு முழு பொருளை தெரிஞ்சுக்காம வெளியே நிக்கிறோம். கம்யூனிகேஷன் கேரியர்ஸ். பகவத்கீதையிலுமே திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு சாப்டர்லயும் யோகியை விட ஞானி பெரியவர் அப்படின்னு அந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. ஆமா, அதை மட்டும் படிச்சுட்டு ஓகே வேண்டாம் அப்படிங்கிறது நினைக்க கூடாது. நீங்க இந்த திருக்குறளே வந்து ஒரு வாழ் மந்திரமாக இருக்க வேண்டும் அப்படிம்பாங்க கம்யூனிகேஷனுக்கு. அதனாலதான் திருவள்ளுவருடைய குரு வந்து திருமூலர். ஓ அப்படியா? ஆமா ஆமாங்க, அவர்கிட்ட தான் இருந்தாங்க இவங்க எல்லாருமே. திருமூலர் அவங்களா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தவர்கள். அதுக்கெல்லாம் இப்ப எவிடன்ஸ் கேட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே எவிடன்ஸ் எல்லாம் இல்லாம அதெல்லாம் அழிச்சிட்டு வேற வேற உடல்ல போயிட்டு மாறி போயிட்டாங்க. அவருக்கு விளம்பர ஆசை இல்லை, யாரையும் தொடர்பு. ஆனா அந்த வகையில வந்து அவர் 4 அடி எழுதினாரா, இவர் 2 அடியில எழுதினாரு. நிறைய சில பக்கம் சில குறள்கள் எல்லாம் திருமணத்தோட கருத்துக்கள் வரும். அவர் 3000 குறள் எழுதினாரு. அவர் 3000 மந்திரம் எழுதினாரு. அந்த 3000 மந்திரத்துலயும் 4 அடின்னா 12,000 அடி. அந்த 12,000 அடியில வெறும் யோகம் ஞானம் தந்திரம்னு போயிட்டாரு அவர்களுக்கு குரு. இவரு வாழ்க்கையில அறம் பொருள் இன்பம் ஏன் வீடு பேற்றை எழுதவில்லை அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். அர்த்தம் காமம் மோட்சம், அந்த அர்த்தம் தர்மா மோக்ஷா அப்படின்ட்டு 4 சொல்லுவாங்க இல்லையா? அறம் பொருள் இன்பம் வீடு. ஈவன் வடமொழியில ஆகட்டும் தமிழ் ஆகட்டும், ஏன் வந்து திருக்குறள்ல 4வது வீடு பேரு இல்லை அப்படின்னா அதை எல்லா குறள்லையும் கலந்தே எழுதிட்டாரு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். ஹைலைட்டா கேக்குதுங்களா? ஹலோ, நல்லா கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே தொடருங்க. ஓகே ஓகே. எஸ், நீங்க எழுதின அந்த முதல் குறள் என்னங்க? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உலா. யாராவது வந்தாங்கன்னா, நீங்க இந்நேரம் ஆச்சுங்க, 10 மணி ஆச்சு, இன்னுமா சாப்பிடாம இருப்பீங்க, இருங்க உட்காருங்க 2 நிமிஷம் வந்துடுறேன்னு உள்ள போயிட்டு சாப்பிட்டு வர ஆளுங்களுக்கு நடுவுல ஒரு உபசரிப்பு விருந்தோன்மை அது என்ன, அதுக்காக வந்து எழுதின ஒரு 10 குறளும் மணிமணியான குறள். நீங்க கம்யூனிகேஷன்லயே இந்த குறளை வச்சீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. அதாவது நெட்வொர்க்கிங்காக வந்து இது நான் மெயினா இன்னைக்கு ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் நெட்வொர்க்கிங் பேசிஸ்ல தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து நெட்வொர்க்கிங்ல கிங்கு சைலண்டா நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 பேர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம 2 வார்த்தை கேட்கலாம். ஏன்னா அவங்க இயல்பாவே நெட்வொர்க்கிங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா நம்ம கேட்கலாமே. செல்வா, அருமைங்கண்ணா. வணக்கம் இளம்பரதி. இவங்க கண்டினியூ பண்ணட்டும், திரும்ப நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கண்ணா. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செல்வகுமார். வணக்கம் இளம்பரதி. வணக்கம் நண்பர்களே, வாங்க. இளம்பரதி, அது மாதிரி ஒரு எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்களா இருக்கும்போது எங்களை போய் உள்ள விட்டுக்கிட்டு அதாவது இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம், இங்க இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு பணம் கிடைக்கும், அப்படி இந்த பிசினஸ் பண்ணா இவ்வளவு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை செஞ்சு காமிச்சிருக்கீங்களான்னு கேட்டா அது ஓடி போயிருவாங்க. நெடுஞ்செழியன் சொல்லுவாரு அப்ப எங்களுக்கு டீச் பண்றப்ப. சோ அது மாதிரி இப்ப நம்மள எல்லாம் எல்லாரும் அடிச்சிடக்கூடாது இல்ல, அதனால வந்து உங்களை வந்து முன்னாடி நிறுத்தி கேடயமா வச்சு அதனாலதான் ரவுண்டா போட்டேன் உங்களுக்கு. நல்ல வேலை முழுப்பாட போட்டீங்கன்னா கேடயம்னு சொல்லிருப்பாங்க எல்லாரும். அதனால பில்லர் ஆகிட்டீங்க. ஜோக்ஸ் அபார்ட் செல்வா, வந்து இப்ப நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் நெட்வொர்க்கிங்னா என்ன எப்படி பண்றது அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு சும்மா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன், எப்படி அது நேச்சுரலா வருது உங்களுக்கு? என்னோட இது அட்டெம்ப்ட் ஆஃப் இது என்னன்னா, வாய்ப்புகளை நம்ம வந்து எங்க யாருக்கிட்ட போனாலும், இப்போ பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் சரி,
ஜஸ்ட் நண்பர்களாக்கணும், அவ்வளவுதான். அதுல மூலியமா அவங்க கூடிய சப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும், அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அந்த தொழில என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா நாம சந்திக்கக்கூடிய நண்பர்களுக்கு நமக்கு கிடைச்ச அந்த பாதி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்லலாம். இவன் நம்ம சரவணா இருக்கான் இல்லையா, ஜொல்லு சரவணன், நம்ம பேட்ச் டெட்ராய்ட்ல இருப்பான் இல்லையா, அவன் சொல்லுவான், நீ வந்து 1ன்னா 10ன்னு சொல்லுவடா அப்படிமா. அப்படி கிடையாது, ஜெனரலா மிகைப்படுத்தி சொல்றேன்னா நீ எல்லா இதுலயும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவ, பட் இன்டெப்த் தெரியுமான்னு தெரியாதுன்னா, இன்டெப்த் நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கூடிய முடியாது இல்லையா. ஒரு விவசாயத்தை ஒருத்தர் பேசுறோம், விவசாயத்தை பத்தி ஒருத்தர் பேசுறோம்னா நம்ம எல்லாம் இன்டெப்தா தெரிஞ்சுட்டு தான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்கு போதுமான நாலேஜ் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். அது அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். அந்த டிப்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அவங்க நெருங்கிய நண்பராக. இதுதான் நெட்வொர்க்கிங். இப்ப வந்து ஒரு நம்ம ஒரு டிராவலிங்ல இருக்கோம், ஒரு ஐடி கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஒரு வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க அந்த ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு, மெயின் ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி, எதை பத்தியும் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஏமாத்த இருக்க நம்ம கத்துக்கலாம். முழுமையா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் தட் மேன் தட் ஜாப், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்தந்த மனுஷன் தான் அந்தந்த ஜாப். நம்ம டீ வேணும்னா டீ, ஒரு ஆபீஸ் போனோம்னா காஃபி வேணும்னா நம்ம ஆபீஸ் பாய்ட்டு தான் கேட்கணும், இப்போ எம்டி கேட்க முடியாது இல்லையா. அப்ப இந்த ஆபீஸ் பாய்ட்டு நம்ம அதை உருவாக்கிறோம். ஜெனரலா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாடு கரெக்டா செல்வா வந்துட்டாருன்னா இந்த சாருக்கு வந்து இந்த மாதிரி அதிரக் போட்டு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு கரெக்டா அவன் கொண்டு வருவான். கரெக்ட். அவனை பார்த்து பேசிட்டு தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எந்த ஊரு அப்படின்ட்டு ஒரு பேசிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு அந்யோன்யம் கிரியேட் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம கூடுதலா ஒரு சக்கரை போட்டு கொடுப்பான். அதனால இந்த எல்காட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது மாதிரிதான் நாங்க அந்த டெண்டர் எல்லாம் போடுவோம். டெண்டர் எல்லாம் போடும்போது நம்ம ஜெனரலா ஜோக்கா சொல்லுவோம், அது எந்த ஆபீஸ் போனாலும் வந்து நம்ம ஆபீஸ் பாயை வந்து அவங்க கவனிக்கணும். அதே மாதிரி எந்த வீட்டுக்கு போனாலும் இல்லத்தரசியை கவர் பண்ணிடணும். இல்லத்தரசியை கவர் பண்ணிட்டா வீட்டுக்காரனோட வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி டிரைவருக்கு பிடிச்சிட்டுனா முதலாளியோட வீக்னஸ் தெரிஞ்சு போயிடும். பட் இட் இஸ் நாட் எத்திக்கல் ஆர் இட் இஸ் திங், பட் ஜஸ்ட் டு மேக் அவர் செல்ஃப் க்ளோஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேரக்டர் இஸ். அதுதான், மற்றபடி மிஸ்யூஸ் பண்றதுக்கு கிடையாது. சோ அது மாதிரி எங்க மார்க்கெட்டிங் போனாலும் அதே தான். ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கீழ்மட்டத்துல கிடைக்கும். கீழ்மட்டத்துல இருந்து தான் நமக்கு வந்து டோரே ஓப்பன் ஆகும் இல்லையா. நீங்க எவ்வளவுதான் டாப் லைன்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கனாலும் அந்த நட்பு வேற, கீழே தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். சார் அவரு அன்னைக்கு வந்துட்டு போனாரு சார் அப்படின்னு ஒரு நமக்கு டிப் கொடுப்போம். அப்ப நம்ம காம்படிட்டர் வந்துட்டு போனாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சோ அந்த இது இப்ப நான் கல்ஃப்ல இருக்கும்போது மார்க்கெட்டிங் இருக்கும்போது என்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும். சோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பில்டிங்லயும் போய் அந்த வாட்ச்மேனை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்போம். அந்த வாட்ச்மேனுக்கு தான் தெரியும் எந்தெந்த கம்பெனிக்கார வந்து அந்த இடத்துல இடம் வேணும்னு பாக்குறான்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஒரு ஐடிசி கம்பெனிக்கார வந்து இடம் தொலைவுறான், ஜெராக்ஸ் கம்பெனிக்கார தொலைவானா, யாரோ ஒரு அந்த இருக்கிற அட்மினாலோ எவனோ ஒருத்தர் போய் எம்டி ஸ்பேசஸ் வந்து ஒரு பில்டிங்ல வந்து வருதுன்னா போய் பார்க்க போவாங்க இல்லையா. அவங்க ஃபர்ஸ்ட் போய் திறந்து விடுறதே வாட்ச்மேன் தான் திறந்து விடுவான். அப்ப வாட்ச்மேனுக்கு எந்த கம்பெனிக்காரன்னு தெரியும். அவனு சம்டைம்ஸ் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்னும் நீங்க புரிஞ்சுங்க, துபாயில நான் வாங்குற சம்பளத்துல கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த கமிஷனும் இதுவும் வந்து நாங்க வாட்ச்மேனுக்கு தான் செலவு பண்ணுவோம். ஏன்னா அவன் தான் எனக்கு வந்து லீடே கொடுக்குறான். அவனுக்கு நாங்க வாரம் 500 திரம் கொடுத்தேன். அவன் சம்பாதிச்சிடுவான் பெரிய, நம்மள மாதிரி 10 பேருக்கு வாங்கிடுவான் அவன். அந்த 10 பேருக்கு தகவல் சொல்லிடுவான் அந்த கம்பெனி வருதுன்ட்டு. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கம்பெனியை லீடை வச்சு நம்ம க்ளோஸ் பண்றது நம்மளோட திறமை. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில யார் இருக்கா, என்ன இருக்கிறா, நம்ம தேவைகள் நம்ம கோட்டேஷன் கொடுக்கறது அதெல்லாம். சோ என்னோட சின்ன கருத்து அனுபவம் என்னன்னு கேட்டதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து ரிசர்வேஷனா இருக்காதீங்க, பேசுங்க. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் யாரா இருந்தாலும், நான் இந்த பெங்களூர்ல போயிட்டு நான் நொந்து போயிட்டு அந்த ஏசி பஸ்ல போயிட்டு அவன் காதுல மாட்டிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு போர் அடிக்குது. பாட்டு வீட்லயும் தான் கேட்கறான், இதுன்னு தான் கேட்கறான். பக்கத்துல எதுக்கு இங்க போற என்ன போறோம் கூட பேச மாட்டேங்கிறாங்க. நம்மள வளவள கலைஞர், நம்ம எங்க போனாலும் பேசிட்டு தான் இருப்போம். நட்புகள் கிடைக்குது. புது பேரு மனவள கலைஞர், நீங்க வளவள கலைஞர். வளவள கலைஞர் அப்படி இல்ல, அதாவது புது எக்ஸ்பீரியன்ஸுக்கு புது அவன் என்னென்னமோ நமக்கு தெரியாத வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இப்படி எல்லாம் ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றது நமக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. So basically it is you make yourself interesting, don't be reserved, be jovial. Nothing is going to lose it while talking.
அதுதான் ஒரு 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 இதா எனக்கு தோணுது. பட் மேபி பேசிக் இப்ப நம்ம வந்து லயோலால படிச்சேன். லயோலால படிக்கிறதோ நம்ம இதுல அனுபவத்திலயோ இந்த மாதிரி பழகுறதுல வர இதுதான் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கிடைக்கும். ரெண்டாவது எந்த ஒரு துறை படிச்சீங்கனாலும் அதை வந்து அந்த ஈவினிங் காலேஜ் அந்த மாதிரி காலேஜ்ல வந்து அனுபவசாலிகளோட நம்மளோட எல்டர்ஸோட பழகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி காலை நேரங்கள்ல வாக்கிங் போகும்போதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேப்பர் கூட மிங்கிள் ஆகுங்க. ஒரே ஆள் கூட மிங்கிள் ஆகிட்டு அதையே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காம மற்ற துறைகளாரு ஹலோ குட் மார்னிங் சார் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற அடுத்த நாள் சொல்லுவாரு எந்த வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அப்படி கட்டிட்டு இருக்கும்போது ரைட் சார் அப்படியே அப்படி ஒரு ஸ்டிப்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட லீட்ஸ் எல்லாமே வந்து நண்பர்கள் மூலியமா தான் வந்ததுதான். நம்ம வந்து பெருசா வந்து இது கிடையாது. ஸோ ட்ரை டு பிரிட்ஜ் த பீப்புள். ஒரு ஸ்மைல், ஒரு குட் மார்னிங், பி ஓப்பன் மைண்டட், டோன்ட் ஸ்டே அட் ஒன் பிளேஸ், கீப் மீட்டிங் as many people as you can. That will makes you interesting. அதை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும், அது முக்கியம். இப்ப நீங்க ஒரு அனுபவம் சொல்றாருன்னா அடுத்து அது சொல்லும் போது டக்குன்னு உங்களுக்கு அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது அது அன்னைக்கு பார்த்தோம் அந்த ரிலேட்டடா அவருக்கு ஏதாவது சப்ஜெக்ட் யூஸ் ஆகுமான்னு கேளுங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிட்ஜ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி சூப்பர் பாயிண்ட் சொன்னா மாப்ள. உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதான். நீ இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிற. வந்து ரெண்டு பேரை பிரிட்ஜ் பண்றதுல கில்லாடிடா நீ. இதுதான் நெட்வொர்க்கிங்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போயிருவான். ஒரு விஷயம் இருக்கு, இப்போ ஒருத்தட்ட ஒரு இது இருக்குன்னா அவனுக்கு மட்டும் வச்சிட்டு இருப்பான். ஊத்து தன்னோட கிணறுக்கு ஊத்து மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இப்ப நீ அதை மாத்திர பத்திரியா அதுலதான் இருக்கு. அது வந்து குறுகிய மனப்பான்மை. நீங்க சொன்னது வந்து இல்லையா, எனக்குள்ளே இருக்கிறது வந்து குறுகிய மனப்பான்மை. நீங்க 10 பேருக்கு போயிருக்கும்போது அது பல வழியில உங்களுக்கு நட்பு தரும், பல வழியில உங்களுக்கு வந்து அது லிங்க் கொடுக்கும். அன்னைக்கு நீங்க அதுல 100 ரூபாய் தான் சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ அது 1000 மடங்கா நமக்கு திருப்பி கொடுக்கும். இன்னைக்கு வர 100 ரூபாய்க்காக நீங்க அதை அடக்க வைக்க கூடாது, மாற்ற கூடாது. அதை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் திடீர்னு என்னோட நண்பர் நேற்று ராமனு பார்த்தேன் நானு. ஆனா இன்னமும் இளம்பரத்திட்டானா பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கு அவன் வந்து டிஸ்டன்ட் ரிலேஷன் தான். நீங்க அவனுக்கு அனுப்பிச்சா அந்த ஸ்ரீராம் இன்ஸ்டியூட்ல குழந்தைங்க படிக்கிறாங்க, வந்தா ஒரு நாள் தங்கறதுக்கு நீங்க வீட்டுல அனுமதி கொடுத்தீங்க. எதுக்காக அனுமதி கொடுத்தீங்க? நம்ம நட்புக்காக நீங்க அனுமதி கொடுத்தீங்க. நாளைக்கு நீங்க நம்ம இது வரும்போது அவன் நட்புக்காக அவன் ஏதாவது செஞ்சு கொடுப்பான். நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணும்போது அவன் ஹெல்ப் பண்ணுவான். இல்லையா? இது வந்து நாம தான் இருக்கணும்னு அவசியம் எனக்கு நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவன் இதோட 4 தட்டி என்கிட்ட சொல்றான் பார்க்கும் போதெல்லாம். ஆனா நீங்க ஒரே தட்டி தான் உங்ககிட்ட பேசினாங்க. ராமன் ஒருத்தர் வருவாரு பாத்துப்பாப்ல அப்படின்னு. பட் எனக்கு அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அந்த நேரத்துல நீங்க என்ன கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கீங்க. நான் அதை பத்தி மறந்தே போயிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி. நிறைய நீங்க அதே மாதிரி பருதியனே வணக்கம். வாங்க வாங்க குமரகுரு வாங்க வாங்க. நீங்க மனவள கலைஞர், அண்ணன் அளவள கலைஞர், வளவள கலைஞர். நீங்க அண்ணன் அளவளாவு கலைஞர், அளவளாவு கலைஞர், அளவளாவு கலைஞர். வணக்கம் சொல்லுங்க. அதான் மாப்பிள்ள கொஞ்சம் நம்மள கால வரைட்டோம்னு நினைச்சேன், நீ வந்து காப்பாத்துக்க. அதாவது வள்ளுவர் சொல்றாங்க, அளவலா இல்லாதான் வாழ்க்கை குளவளா கொடுந்து நீர் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. வருது 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 வருது. தாமரை கண்ணன் இருந்து கேட்போம். தாமரை கண்ணன் அது சைலண்ட் கிலாடி. ஆமா ஆமா, இவர் அருமையான நண்பர், எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய நண்பர். அவரு ரியலா அமேஸ்ட். நம்ம அலுமினியில நிறைய நண்பர்கள் எனக்கு கொடுத்தது நம்ம ஐஆர்டிடி. அதாவது ஒரு இது இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம பற்றுகள். இன்னைக்கு நான் மதுரையில எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம், நைட் எங்க தங்கலாம்னா நான் அடுத்த நிமிஷம் எதையும் யோசிக்காம தாமரைக்கண்ணன் நம்பரை அவர்கிட்ட கேட்காம பாஸ் பண்ணுவேன். அவங்களும் அவர்கிட்ட கூப்பிடுவாங்க, இவரும் உதவி பண்ணுவாரு. யாரு கொடுத்தாலும் செல்வகுமார் கொடுத்தாரு, அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி நட்பு தான் நம்ம மக்கள் இருக்காங்க. அது ரியலி அமேசிங். அவரு எனக்கு மூணாருக்கு அனுப்பிச்சு வச்சு சும்மா ஃபேமிலியோட ஒரு எக்ஸலன்ட் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. வாங்க தாமரை கண்ணன், இருக்கீங்களா? தாமரை இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது தாமரை. வணக்கம் வணக்கம் செல்வகுமாரனா, இளம்பருதியனா, குமரகுரு. என்னுடைய நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மெயினா என்னோட தொழில் சார்ந்து ஆரம்பிச்சதுதான் மெயினா. இப்ப செல்வகுமாரனா சொன்ன மாதிரியே அந்த சேல்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து நீங்க அந்த எம்டியா இருந்தாலும் சரி, கீழே லோ லெவலா இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்
யாரா இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்போம். எதுனாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும், எங்க போனாலும் நமக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சர்வ் பண்றோம், இண்டிவிஜுவல் கஸ்டமர், கார்பரேட் கஸ்டமர். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் கான்டாக்ட் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ஒரு கனெக்டிங் பீப்புள் வந்து நம்ம எப்போ வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹெல்ப் பண்றது எப்பவுமே வந்து யாரு எதுவும் கேட்டாங்கனாலும் அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்பிங் த சபார்டினேட்ஸ், ஹெல்பிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்பிங் த கலீக்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்பிங் அவர் அலுமினி நெட்வொர்க். எனக்கு வந்து அலுமினி நெட்வொர்க்ல இருந்து நிறைய ஹெல்ப் செல்வகுமாரனாலும் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹெல்பிங் ஈச் அதர் தான் என்னுடைய நெட்வொர்க்கிங். அதான் இது டு ஆட் டு த இளம்பரி ஒரே ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன நான் துபாயில ஒர்க் பண்ணும்போது என் பாஸ் கேரி ஹைட்டன் சொல்லுவான். இப்ப நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தேன். ஒரு கிளையண்ட்டை கூப்பிட்டு என்கிட்ட இல்லாத ப்ராடக்ட், நான் டீல் பண்ற இல்லாத ப்ராடக்ட் வேற ப்ராடக்ட் பத்தி கேட்பான். அது எங்க கிடைக்கும்னு கேட்பான். யார்கிட்ட நல்லா கிடைக்கும், யார்கிட்ட ஸ்டாக் இருக்கும், யார்கிட்ட இதுன்னு கிடைக்கும். நம்ம காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் தானே, நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸ் நமக்கு நல்லா தெரியும். நாம என்ன பண்ணோம், நான் உடனே போன் சொல்லுவேன், டேய் இங்க எங்க கிடைக்கும், இங்க கிடைக்கணும். என் பாஸ் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், என்னடா சொல்லி நினைச்சிட்டு இருக்க, நீ என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்னோட காம்படிட்டர் டீடைல்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிற, நீ ஏன் என் ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், அவனுக்கு அந்த ப்ராடக்ட் தான் தேவை. அவன் கேட்கறான். எல்லோ பேஜஸ் எடுத்தா 2 நிமிஷம் ஆகாது, கூகுள்ல சர்ச் பண்ணானா 2 நிமிஷம் ஆகாது, அவன் கண்டுபிடிச்சிருவான் இல்லையா எங்க கிடைக்கும்னு. இருந்தாலும் நம்ம மேல நட்புக்காக நம்ம மேல நம்பிக்கை வச்சு கேட்கறான். நம்ம அவனை ப்ராப்பரா கைட் பண்றோம். அப்ப என்ன பண்ணுவானா, நமக்கு இது பண்றான், அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்க வாய்ப்பு கிடைச்சா நம்மள வந்து உள்ள கொண்டு போனாங்கிறது தான் அவனுக்கு திங்கிங் போகும். இல்ல நான் வந்து நீ காம்படிட்டிவ் டீச்சர்ஸ்க்காக நான் கொடுக்க கூடாது, நான் வந்து இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம டோர் அடைச்சிட்டோம்னா அடுத்த வாய்ப்புகள் நம்மள அவனுக்கு ஞாபகமே வராது. சோ அதுக்காக நான் சொல்லுவேன், so he will not take even 2 minutes to search in yellow pages or Google. He will get the details. But நாம கொடுத்தோம்னா we go in a good books to him. Yes. நாளைக்கு எங்கயாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நம்மள உள்ள கூட்டி போவான். That is what it is, Gary. So don't அத பத்தி அப்படினு சொல்றேன். சோ அந்த பாயிண்ட மென்ஷன் பண்றதுக்கு நான் சொன்னேன். எல்லாமே நம்ம வந்து எல்லாத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணுங்கற மனப்பான்மையை விட்டுறலாம். எது எடுத்தாலுமே it has to be accountedங்கிறது வந்து it is அதுக்கு ஹியூமன் பீயிங் தேவையில்லை இல்லையா? ஹியூமன் நேச்சர்ங்கிறது வந்து it just one tips away more of helping it. மத்தபடினா தனக்குங்கிறது ஒரு 5 ஜீவன்கள் தான் பண்ணும். அன்னைக்கு நமக்குள்ளே வச்சுக்க அது கூட இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்குது ஆக்சுவலி. அதனால அந்த பாயிண்ட்க்கு நான் மென்ஷன் பண்ணதா. தேங்க் யூ. சூப்பர். ஸோ நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருந்தது வரைக்கும் இந்த குறளுக்கு விளக்கம் தான் வந்து நம்ம நண்பர்கள் செல்வகுமார், தாமரைக்கண்ணன் சொன்னது. எப்ப வந்து தனக்கு கிடைச்சத பிறருக்கும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் நமக்கு இருக்கோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெட்வொர்க்ல வந்துடுறோம். நமக்கு அந்த ஆக்கம் வந்து இருக்கு. அவங்க பிசினஸ்ல வந்து செல்வகுமார் மார்க்கெட்டிங்ல ஷைன் ஆகிறதுக்கும், தாமரைக்கண்ணன் மார்க்கெட்டிங்ல ஷைன் ஆகி இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கிறதுக்கும் காரணம் அவங்களுடைய பகிர்ந்து உண்ணும் பழக்கம் தான். இந்த செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னா, இப்ப இந்த காக்கா வந்து எங்க உட்காந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குளத்தோட கரையில இருக்கீங்க. அந்த குளத்தோட கரை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா கல்லுல இருக்கு. ஸோ இப்படி ஒரு காப்பு இருக்கிறது தான் வினை. எப்பயுமே வந்து ஒரு அரசரா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, வீட்டு ஓனரா இருந்தாலும் சரி, பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு கம்பெனிக்கு ஃபென்சிங் போடுற மாதிரி, ஒரு குளத்துக்கு கரை கட்டுற மாதிரி, நாட்டுக்கு எல்லையை காக்குற மாதிரி காப்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் 1 ஆக்ஷன் டு பி டேக்கன். அதே மாதிரி அஸ் அ ஹியூமன் பீயிங் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு தான் வந்து முதல்ல செய்யக்கூடிய அரிய செயல். ஸோ எப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல நட்புகளை வளர்த்துக்கிறோமோ நல்ல காப்பு அதுவே உருவாக்குது. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் வரப்போது அது வந்து தனக்கு ஆக்கத்தையும் கொடுக்குது. குமரகுரு இந்த குறளுக்கு விளக்க சொல்லுங்களேன். நீங்க இப்போ இந்த ஒரு சின்ன சொல்லிடுறேன். நான் பண்ணதுனால இந்த குறளையே வந்து நான் 2 தடவை எழுதியிருக்கேன் பாருங்க. மேல ஒரு தடவை எழுதியிருக்கேன், கீழே ஒரு தடவை எழுதியிருக்கேன். எது ரொம்ப தெளிவா தெரியுது? பார்டர் வச்சு எழுதுனதுதான் நல்லா தெரியுது. இப்போ இந்த குளம் பாருங்க. இந்த குளம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்ல வந்து பார்த்தோம். குளம் வந்து கரை இருக்கிற குளம், அதனால தண்ணி தேங்கி இருக்கு. இந்த குளம் வந்து கரை இல்லாத குளம், அதனால வந்து மழை தண்ணி வந்து எல்லாமே வந்து விரிஞ்சு ஓடிருச்சு. நம்ம பாக்குறது வந்து சும்மா சின்ன பிள்ளைங்க கப்பல் விட்டு விளையாடுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி தங்கி இருக்குது, அவ்வளவுதான். எப்படி இந்த ஸ்லைட்ல அந்த குறள் மேல எழுதுனப்ப பார்டர் இல்லாம எழுதுனது அவ்வளவு தெளிவா இல்லை, பார்டரோட எழுதியிருக்கிறது ரொம்ப தெளிவாகவும் ப்ராம்ப்டாவும் தெரியுதோ, அது மாதிரி அளவளாவில்லாதன் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று. குளம் வந்து எப்போ கரையில்லாத குளம் வந்து நீர் நிறைஞ்சாலும் எவ்வளவு பிரயோஜனம் இல்லாம அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குமோ, அது மாதிரி
அளவலாவுங்கிற இப்போ நம்ம செல்வகுமாருக்கு அளவலா சக்கரவர்த்தின்னு பேர் பட்டம் கொடுத்துடலாம். அப்ப அளவள கலைஞர் குமரகுரு வந்து சொன்ன மாதிரி. குரு, இதை பத்தி நீங்க ஏதாவது ஃபர்தரா சொல்ல விரும்புறீங்களா? அதான் நீங்க சொன்னது அளவலாவுதல், அதான் சுற்றத்தோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரை இல்லாத குளத்துல எப்படி தண்ணி நிரம்பினா வலிச்சு ஓடி போயிருமோ அந்த அளவுக்கு வேஸ்ட் தான் வள்ளுவர் சொல்றாரு. அருமையா சொல்லிருக்கீங்க. அதுல நீங்க அழகா லாஜிக்கா அழகா பண்ணிருக்கீங்க பாருங்க. நீங்க அந்த அதுக்கும் ஒரு கரையை வரைஞ்சு காமிச்சு, அந்த திருக்குறளுக்கும் அதை வரைஞ்சு காமிச்சு, அதுக்கப்புறம் வரைஞ்ச கரை அந்த பார்டர் உள்ள எழுத்து அழகா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து ஒரு குளமா நிறைஞ்சிருக்கும். அப்படியே அடுத்த குறளுக்கும் சேர்த்து சொல்லுங்க, அப்படியே கதையை கண்டினியூ பண்ணுங்க. பார்டர் உள்ள குளம் எவ்வளவு அழகாவும் இருக்கு, எவ்வளவு பயன்பாடும் இருக்கு பாருங்க. ஆமாமா, அருமை அருமை. இல்ல அதான் ஊருடைய நீர் இருந்துச்சு உலகலாம் பிறரை வளர்த்து. நீங்களே சொல்லுங்க, இதை நீங்க சொல்லுங்க, பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. அதாவது ஒரு நல்ல பேரறிவு உள்ளவனோட செல்வம் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் பயன்படும். இப்போ வந்து இதை வந்து நெட்வொர்க்கிங்னால வந்ததா தான் இருக்க முடியும். ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் இருக்கு. ஸோ நெட்வொர்க் வச்ச பார்டர் இருக்கு, அதுல தண்ணி நிறையுது. அப்ப நிறைஞ்சிருச்சுன்னா எப்படி ஊருணில இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்டு கிணத்து தண்ணியோலையோ இல்ல ஒரு வீட்டோட தொட்டி தண்ணியாவோ இருந்தோ அது அந்த வீட்டுக்கோ அந்த கிணத்து சொந்தக்காரனுக்கோ தான் பொருந்தும். ஆனா ஊருணில இருக்கிற தண்ணி வந்து யாரு வேணாலும் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாம தானா வந்து குடிச்சிட்டு போவாங்க, குளிச்சுட்டு போவாங்க. ஈவன் ஆடு மாடுகள் கூட வந்து அதை எடுத்துட்டு போகும், எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாம எடுத்துட்டு போகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இல்லைனாலும் கேட்கறதுக்கு தயக்கம். பட் ஊருணில இருந்துச்சுன்னா சந்தோஷமா போய் எடுத்துக்குவாங்க, தைரியமா எடுத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கு அன்புச்சுவர்கள் வளர்ந்து வர்றதுக்கும் அதுதான் நல்லது. ஸோ நெட்வொர்க்கிங்னால வர்ற பயன்களை புரிய வைக்கிறதுக்காக இந்த இது சொன்னேன். அடுத்தது, மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாவும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து ஒரு மொபைல் போன் வந்து தங்கிட்ட தான் நெட்வொர்க் இருக்குன்னு பெருமைப்பட்டுக்க முடியாதோ, அந்த மொபைல் போன்ட்ட இருக்கிற டெக்னாலஜியோ இல்ல அதோட இருக்க சிக்னலோ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வைஃபை ஆர் த நெட்வொர்க் இட் இஸ் கனெக்டட். சிமிலர்லி நமக்கு வெளிப்படுற அறிவு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். நம்ம ஐஆர்டிடி தோழர்கள் இப்ப நீங்க எல்லாம் கூடி தோள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் மூலமா அது வெளியே வருது. நீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சீங்களோ, நீங்க எல்லாம் என்ன நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்களோ இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது என்னோட வாய் மூலமா வெளியே வருது, அவ்வளவுதான். மனத்து உள்ளது போல காட்டி, என்ன மனசு என் மனசுலதான் இருக்கு அப்படின்னு பெருமைப்பட நான் ஆரம்பிச்சேன்னா நான் அங்கேயே டவுன் ஆயிடுவேன். அது வந்து ஒருத்தருக்குள்ள அறிவு வந்து இட்ஸ் த மீன் ஆவரேஜ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எவ்வளவு அறிவு இருக்கோ அந்த அறிவு தான் அந்த அவங்களுடைய நண்பர்கள் குழு, அவங்களோட நெட்வொர்க்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா தான் நம்மளோட அறிவும் வெளிப்படும். அதனால வந்து நெட்வொர்க்கிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். இன்னைக்கு வந்து 14th February. ஸோ எல்லாரும் வந்து காதலிக்கு பூ கொடுக்குற மூட்ல இருப்பீங்க. அதனால செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கள் அந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுலயே பெருமைப்பட்டுக்கலாம். அதே சமயத்துல ஒரு நெட்வொர்க்குங்கிறது தண்ணி எந்த நிலத்துல போய் விழுகுதோ அந்த நிலத்தோட கலர் தான் அந்த தண்ணிக்கு வருமே போல வந்து ஒரு நம்ம நட்புகள் நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிறதும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி போறோமோ அது இப்போ ஒரு தனி துளியா இருந்தா கூட தனியா இருந்தாதான் துளி, அது விழுந்துருச்சுன்னா கடல், அது கடல்னு சொல்லிக்கலாம். நெட்வொர்க்ல இருந்தா இப்ப வந்து நீங்க தனி நபரா வந்து நான் வந்து ஒரு சாதாரண இளம்பரி தான். பட் ஐஆர்டிடி குரூப்ல இருக்கும்போது 5000 பேர் எனக்கு பின்னாடி 5000 பேர் இருக்காங்கன்னு தைரியமா சொல்லலாம். ஸோ இவ்வளவு நேரம் வந்து திருக்குறள் வேதாந்தம் பேசணும். கொஞ்சம் வந்து நெட்வொர்க்கிங் இதுதாங்க நெட்டு. ஸோ நெட்ல ஒர்க் பண்றது நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நேரிழையீர் அப்படிங்கிறது பொதுமினோ நேரிழையீர்னு வந்து பாடல்கள்ல நம்ம கேட்டது. இந்த நேரிழைங்கிறது வந்துன்னா இப்ப நேரா இருக்கிற கோடு இந்த இது நெசவு நெய்யும் போது அதை வந்து எல்லா ஒரு இலையும் அடுத்த இலையும் கனெக்ட் பண்றது வந்து நேரிழை. அது வந்து பெண்களுக்கு வந்து இயல்பாவே வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சீதாலட்சுமியும் வந்து நம்ம கூப்பிட்டுருந்தோம் இதை பத்தி பேசுறதுக்கு. அவங்க இது வரைக்கும் வரல, என்னன்னு தெரியல. அவங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, வாங்க சீதா, சரியான நேரத்துல தான். பரதி, குட் ஈவினிங். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஓ வணக்கம், நான் கவனிக்கல. சோ இந்த இடத்துல ஓகே. ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வரக்கூடிய விஷயம் பெண்களுக்கு. ஏன்னா வந்து பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னொரு குடும்பத்துல போய் வாழ்றவங்க. அந்த விஷயத்துல வந்து 2 குடும்பத்தையும் வந்து ஏன்னா
இப்ப வந்து இன்னும் வந்து கொரியால தமிழ் பேசிட்டு இருக்காங்க, அம்மா அப்பாங்கிற வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் பெண் வந்து அங்க போய் ஒரு மன்னரை இது பண்ணதுனால வந்து இன்னும் அங்க தமிழ் இருக்கு. அது மாதிரி குடும்பத்தை மட்டும் இல்ல, நாட்டையும் வந்து இணைக்கக்கூடிய பெருமையும் தகுதியும் சக்தியும் வந்து சக்திகளுக்கு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து நான் சீதாவை வந்து கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை நெட்வொர்க்கிங்கை பத்தி பேசுறதுக்கு கேட்டுக்கிறேன். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போறதுல இருந்து கோலம் போட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு கதை, எல்லா கதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. அந்த காலத்துல நெட்வொர்க் எல்லாம் இல்ல, போன்லாம் இல்லாத காலத்துல. ஸோ இந்த காலத்துல ரிலேட் பண்ற மாதிரி நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து சீதா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட ஆஸ்பெக்ட்ல. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பரதி சொல்ற மாதிரி விமன் வந்து நெட்வொர்க்கிங்ல வந்து தே ஆர் குட் அட் அப்படிங்கறத நான் 2-3 விஷயத்துல பார்த்திருக்கேன். ஒண்ணு வந்து எங்கன்னா ஈரோட்ல இந்த பிபிபி ஸ்கூல்ல அம்மாங்க எல்லாம் வந்து இந்த குழந்தைங்களை டிராப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்கோ லஞ்சுக்கோ வந்து கொடுக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்கிறது ஒண்ணு. ஸோ தட் அவங்க எல்லாருமே மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. they take care of the teachers and others for their kids as well as for the other kids. இன்னொன்னு எனக்கு வந்து அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நம்ம யங் ஜென்ரேஷன் தான் வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன் பர்ஃபெக்ட்லி ஜாம்டு பிட்வீன் ப்ரொஃபஷன் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனும் சரி அடுத்த ஜென்ரேஷனும் சரி அது மாதிரி இல்லை. நம்ம அம்மாலாம் வந்து வீடுனா வீடு பாத்துக்கிட்டாங்க, ஆஃபீஸ் பாத்துக்கணும்னு அவசியம் இல்லாம இருந்தது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்ஸ் இல்லை. வேற நம்ம ஜென்ரேஷன் தான் வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்ததுனால இங்கேயும் அங்கேயுமே நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பீரியட்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்மளால நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மித்தவங்களுக்கு பண்ண முடியல. ஸோ நம்ம வி வேர் டிபெண்ட் ஆன் so many people. நம்ம அது வந்து ஒரு வந்து அம்மா வீட்டுல இருந்தே கிடைச்சா கிடைக்கும், வீட்டுல இருந்து கிடைச்சா கிடைக்கும். ஸோ they need to have to be equally associated with them. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. அது வந்து ஆபீஸ்ல சொல்ற மாதிரி அது வந்து அந்த ஹெல்ப் மத்தவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. நேச்சுரலா அவங்களுக்கு வந்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம IRTTAA நெட்வொர்க்கிங்ல வாட் ஐ ஃபீல் ப்ரௌட் இஸ் I just have a gratitude for the institute and for my people. அதுல என்னன்னாக்க முதல்ல நம்ம நிறைய தடவை so many social organizations இருக்காங்க சர்வீஸ் அப்படிங்கிற போட்டியில பண்றதுக்கு. நம்மளுக்கு நான் ஆஸ் அ விமன் நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா நம்ம எந்த ஆர்கனைசேஷனுக்கு போனாலும் விமன் ஃபர்ஸ்ட் ஹேஸ் டு ஃபீல் செக்யூரிட்டி. நம்ம பீப்புள் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருந்தாதான் அவங்களால ஃப்ரீயா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்ற கரை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அலுமினி அசோசியேஷன் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு நாமளே இருக்கும். ஏதோ எந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா ஓப்பனா பேச முடியும். இதே மித்தவங்கள்ட்டனா நம்மளால பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து நம்மளுடைய பீப்புளுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஐ லுக் இன் டு இட். அண்ட் அனதர் அட்வான்டேஜஸ் லைக் யாருனாலும் எந்த விதமான ஹெல்ப்பா இருந்தாலும் எந்த டைம்லயுமே வந்து நம்மள்ட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கு உண்டான கொடுப்பினை எனக்கு இருக்குது. So they make use of that advantages. So I feel that when you do something helpful for others, in turn you feel happiness. அந்த இது வந்து முதல்ல நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ணாதான் we will contribute more for the people. Now I feel that one. So I feel like நம்ம IRTTAA அது யாரா இருந்தாலும் எந்த இயர்ல இருந்தாலும் நம்மளுக்கே கைட்லைன்ஸ் வேணும்னா நம்ம உங்க துளசிராம் அண்ணா, ரவி அண்ணா இந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்கும்பொழுது நம்மளுக்கே எல்லாருக்குமே எல்லாமே எல்லா நேரத்துலயும் தெரியணுங்கிற அவசியமும் கிடையவே கிடையாது. ஸோ we can at any point of time we can get any help, intellectual சரி, செல்வா சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி,
நைட்டு டின்னருக்கு மதுரையா இருந்தாலும் சரி, எது எந்த நிமிஷத்துல இருந்தாலும் நம்ம குரூப் கிட்ட உரிமையா நம்மளுக்கு கேட்கிற வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குது. So it is essential that we need to have to be network. We must be willing to help people, and we must be willing to take help from people. I don't feel any difficulty in this. ஆனா willing to சீதா take வந்து help. ஆமா இப்போ இந்த நேரத்துல I need to have phone to tell எடுக்கணும். one thing. எனக்கு தெரிஞ்சு நம்ம நட்பு வட்டாரத்துல சாரி நான் என்ன சொல்றேன், she doesn't hesitate, she doesn't feel bad also. Most of the time we just casually say hello to Sita. அவங்க அந்த 12 மணி நேரம் 10 மணி 11 மணி நேரம் குப்பம் பண்ணுவான் பாரு ரகடா, ஐயோ ரொம்ப மோசமா போகுது அவரோட. அதனால பட் தட்ஸ் வாட் இட் இஸ் லைக், we feel so friendly. சில பேர்லாம் பேசினாவே தப்பா ஒரு மாதிரி பண்ணும்போது அதுதான் நமக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லை, நம்ம ஒன்றும் பேச போறது கிடையாது இல்லையா. Just but Sita is excellent, we love to have her in our family. இப்போ ஒரு சூப்பர் क्वेश्चन வந்திருக்கு, அதுக்கு வந்து क्वेश्चन ஆன்சர் செஷன்ல நம்ம ஹெச்ஆர் மேனேஜர் ரவி குத்துநாதன் நான் வந்து பேச வைக்கலாம் நினைச்சோம். பட் நீங்க வந்து அளவலா எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. ஒரு நண்பர் சொல்றாரு, ஐ எம் ஷை அண்ட் இன்ட்ரோவர்ட்டட் டைப், ஐ வாண்ட் டு அவாய்ட் மீட்டிங், ஐ எம் அவாய்டிங் மீட்டிங் நவ் நியூ பீப்புள் as much as possible. How can I come out of it and create a strong relationship network அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் டைப்க்கு வந்து அவங்க எப்படி வெளியே வர்றதுக்குன்னு ஒரு 2-3 ப்ராக்டிக்கல் டிப் கொடுங்களேன். யார் நம்பர் என்னைவா? நீங்க செல்வகுமார் சொல்லலாம், சீதா சொல்லலாம், ரவி குருநாதன் வாதியார கேளுங்க சார். இளம்பரதி வணக்கம்பா, அதுல ஒண்ணும் குறையல சொல்லுவாங்க. அதனால என்ன தம்பி, அது ஒரு ஸ்டெப்புப்பா, நான் சைக்காலஜிக்கலி சேர்த்து சொல்றேன் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நிறைய பேர் முன்னாடி இருக்கிறப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது கவலை இல்லாம பேச ஆரம்பிச்சாதான் வந்து நம்மளால ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும்னு. தட் இஸ் தி பிளேஸ் வேர் வி வாண்ட் டு ரீச். பட் அதுக்கு முன்னாடி சின்னதா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம ஒரு குரூப்புக்கு முன்னாடி பேச போறோம்னா எய்தாப்ல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்பதான் உங்களால தைரியமா பேச முடியும். நமக்கு எல்லாம் தெரியும், எய்தாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. திஸ் இஸ் த பேசிக் ஸ்டேஜ். அப்பதான் உங்களுக்கு தைரியம் வரும் பேச. அடுத்த ஸ்டேஜ் ரைட், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ கொஞ்சம் தெரியும், படிச்சவங்க. இப்போ நான் பேச போறத பத்தி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சோ தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன குறுக்கீடு பண்ணி இதுல கேட்டாங்கன்னா நான் தடங்கள் இல்லாம மேற்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஆழமா அந்த சப்ஜெக்ட நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேஜ். அப்பதான் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், நம்மளோட சிந்தனை ஓட்டமும் தடைப்படாம செய்ய முடியும். அடுத்த ஸ்டேஜ், எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் சரி, என்னால அந்த கேள்விக்கு சம்பந்தப்படுத்திய எல்லா டாபிக்கையும் கொண்டு வந்து சொல்ல முடியக்கூடிய அளவுக்கு நான் என்னோட பிராக்டிஸ கொண்டு வரணும். பிராக்டிஸ்ங்கிறது 2. ஒண்ணு, சப்ஜெக்ட பத்தி ஆழ அறிவு, நம்மளை சுத்தி நடக்கக்கூடியதை பத்தியான தகவல் அறிந்து கொள்றது. 3வது, எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கான பழக்கம். இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னாக்க அடுத்த ஸ்டேஜ், எந்த சபையிலையும் எந்த கேள்வியும் எந்த டாபிக்கும் நீங்க தைரியமா பேஸ் பண்ண முடியும். பட் ஆரம்பம் என்ன நினைச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் அப்படிங்கறத ஆரம்பிக்கணும். இதுதான் உங்களை எந்த ஸ்டேஜுக்கு கூட்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஆனா நான் எனக்கு தெரிஞ்சதை பிரசன்ட் பண்ற அளவுக்கு வரும் அப்படிங்கறதுக்கு கொண்டு போகும். முதல் தைரியமா என்ன பண்ணணும்னு கேட்டா, இதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு டோட்டலா இந்த கேள்விக்கு பதில் நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறத கவலைப்படாம நீங்க தைரியமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்பதான் வந்து உங்களால நல்லா பேச முடியும். அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் அப்படி பேச ஆரம்பிக்கணும். அடுத்தது, அடுத்தவங்க என்ன கேட்பாங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கவலைப்படாத நிலைமைக்கு போக முடியும். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம், நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிச்சோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வருவோம், ஷைனஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பிகாஸ் பிக்கஸ்ட் ஃபியர் ஃபேக்டர் இன் லைஃப் வந்து என்னன்னு கேட்டா, அதர்ஸ் கிரிட்டிசிசம் ஆர் ரிமார்க் ஆர் பர்செப்ஷன் அபவுட் வாட் வி ஆர். அதை ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம எல்லாருமே ஓவர் கம் பண்ணிருக்கோம். ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம எல்லாமே எடுக்கிறது பூரா லைஃப்ல லெசன்ஸ் எல்லாம் we take it from our own life, not from any theories or ideologies. எல்லாரும் குழந்தைகளை வந்து அப்சர்வ் பண்ணினீங்கன்னாக்க, ஒரு 8-10 மாசத்துல ஆரம்பிச்சு ஒரு 1.5-2 வயசு குழந்தை வரைக்கும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை தவழ்ந்துகிட்டு இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், ஏதாவது பிடிச்சி எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், டபக்குன்னு கீழே விழும். கீழே விழுந்தோடனே எங்கேயா இடிபட்டுக்கும், அழுவும், திருப்பி என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். ஒரு n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த குழந்தை ட்ரை பண்ணி ஒரு நாள் எந்திரிச்சு நின்றும்.
இந்த ஸ்டேஜை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில கடந்து வந்திருக்கோம். சோ நமக்கு வந்து தடைகளை மீறி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி கவலைப்படாம நம்மளால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்றதுக்கான திறமை இம்பைப்டா எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா ஓவர் த பீரியட் அந்த குழந்தைய நம்ம தொலைச்சிடுறதுனால, நம்மளால அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறதுனால நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், நமக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு அந்த வளையத்துக்குள்ள மாட்டிக்கிறோம். அடுத்தவங்க சொன்னதை பத்தி கவலைப்படாம நம்ம போறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் அடுத்தவங்க சொல்றதையும் உள்வாங்கி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது மெச்சூர்ட் ஸ்டேஜ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறத கவலைப்படாம பேசுறதுக்கு தைரியமா வாங்க, நீங்க மிகச்சிறந்த பேச்சாளர் ஆயிருவீங்க. ஏன்னு கேட்டா இந்த மேடையில இருக்கிற பல பேர், இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற பல பேர் 30 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறதுக்கு காரணம். நாங்க மேடையில வந்து நிக்கிறப்ப அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறத பத்தி கவலைப்படாம ஆரம்பிச்சோம். இப்ப உங்க கவலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தைரியமா எடுத்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு நிமிஷம் ரவி தம்பி, அப்படியே உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க தம்பி. சந்தோஷ், இந்த கேள்வி கேட்டீங்கல்ல? நான் 2017 automobile passed out. Currently working at Delphi TVS Technologies as a design engineer. So currently I'm staying at Chennai. கொஞ்சம் brief background உங்க ஊரு அப்படியே சொல்லிடுங்க. So native வந்து ஈரோடு தான். So parents are small farmers. சோ இப்ப இவ்வளவு அழகா வந்து தயக்கம் இல்லாம அழகா பேசியிருக்கீங்க பாத்தீங்களா இந்த few seconds. இந்த 2-3 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா you gradually become a better communicator. No need to worry. உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்ன சந்தோஷ்? ரவி, ஒரே ஒரு இன்டரப்ஷன், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ரவீனா, இந்த இன்ஹிபிஷன் வந்து கேர்ள்ஸுக்கு தான் யூசுவலா நிறைய இருக்கும். அதை ஓவர் கம் பண்றது எப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். சந்தோஷ் அந்த 2017 சந்தோஷ் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அப்புறம் ரவி ஏதோ சொல்ல வந்தாரு, அவரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் ரெஸ்பாண்ட் டு திஸ் क्वेश्चन. இதுல நான் பகிர்ந்துக்கிற சில பாயிண்ட் இருக்கு. துளசிராம், வணக்கம், நான் ரவி பேசுறேன். ஒரு நிமிஷம் ரவி, அந்த 2017 பையன் முடிச்சிட்டோம். அவருக்கு அந்த தயக்கம் இருக்குன்னாரு. நம்ம இளம்பரி அவர் ஒரு கேள்வி கேட்டார், அதை சொல்லிடுங்க சந்தோஷ். Sir, I'm expert in designing and development of common rail in diesel fuel injection systems. Common rail? Yeah, common rail fuel injection systems like common rail. I'm designing and developing. CRDA. Yeah, CRDA. Yes. So Santosh, நீங்க என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்றீங்க உங்களோட டிசைனிங்காக? என்ன கைண்ட் ஆஃப் நீங்க ரெஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? Yeah, we are using SolidWorks. Mechanical. Yeah, SolidWorks and MATLAB software we are using. Okay, fine, super. So சந்தோஷ், நீங்க இந்த சந்தோஷ பிடிச்சுக்கோங்க, சரியா? இந்த சந்தோஷ் வந்து நிறுத்த சொன்னாதான் நிறுத்துவாரு. அந்த மாதிரி சந்தோஷ் பேச சொன்னா பேசிட்டே இருப்பாரு. அவர் தான் ஜாயிண்ட் செக்ரட்டரி, வர பல பேரை பேச வைக்கிறவரு. அவர் கூட ஒரு பட்டியை வந்து டேக் பண்ணிக்கோங்க. அடுத்த 2-3 செஷன்ல நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். உங்களோட எக்ஸ்பர்டைஸை நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ற மாதிரி உங்களுக்கு வரும், சரியா? Sure sir, sure, thank you. வாழ்த்துக்கள் சந்தோஷ். 2017 you have taken a wonderful first step. Appreciation to you. You will go miles, don't worry. Thank you sir, thank you. So ரவி ஏதோ சொல்ல வந்தீங்க, சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன், சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். நான் வந்து ரவி குருநாதன் சொல்றதுக்கு, அவர் சொன்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு அடிஷனலா ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன். ஒன்று வந்து, இப்போ ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா பணத்தை லூஸ் பண்ணாம ஜெயிக்கவே முடியாது. 2வது, சைக்கிள் ஓட்டி இப்போ ஸ்டெடியா ஓட்டணும்னா கீழே விழுகாம சைக்கிள் ஓட்டவே முடியாது. 3வது வந்து, கார் ஓட்டினா ஒரு இடத்துல இடிச்சா மட்டும்தான் கார் பர்ஃபெக்டா ஓட்ட முடியும். ஸோ இது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில நிதர்சனமா நமக்கு புரியக்கூடிய ஒரு உண்மை. இப்படி நம்ம புரியணும் அப்படின்னு சொல்ல விஷயம்னா இதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ சுருக்கமா சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் வேற ஒரு லாங்குவேஜ்ல சொல்றேன். நமக்கு வந்து இனிஷியலா இந்த வெக்கம், மானம், சூடு, சோறெல்லாம் இருக்கக்கூடாது. ரவீனா சொல்றத கூட அடுத்த லெவலுக்கு நான் போறேன். அதெல்லாம் எடுத்து ஒரு வாரமா தள்ளி வச்சுட்டு நம்ம கத்துக்கிறோம். இதெல்லாம் இருந்தா கத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம உள்ள போனா டெஃபினட்டா எந்த விஷயத்தையுமே தாண்டி வெளியே வந்துடலாம். ஃபியர் வந்து அதை கத்துக்கிறதுல இல்ல, கத்துக்க நம்ம முயற்சி செய்யாம இருக்கிறதுக்கு இருக்கிற நம்மளுடைய தடைகள் தான் நமக்கு வந்து ஃபியரா இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணி இந்த வெக்கமாடு, சூடு, சோறை தள்ளி வச்சுட்டோம்னா, இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அந்த நேரத்துல கத்துக்கிற ஸ்டேஜ்ல தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம நினைச்சவே நடக்கும். தேங்க்யூ. துளசி ஏதோ சொல்ல வந்தீங்க? இப்ப சீதா ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்புறம் சந்தோஷ். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு என்னோட எண்ண ஓட்டத்தை பகிர்ந்துக்கலாம்னு இருக்கிறேன். Go ahead, please.
இதுல என்னன்னா இந்த தம்பிக்கோ அல்லது இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரியான இன்குபேஷன் போறதுக்கான ரீசன் வந்து என்னன்றது கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னா அதுல ஒரு பதில் கிடைக்குது. என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட் ஜென்ரலா வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற 2 பகுதியா வேலை செய்யுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கான்சியஸ் மைண்ட்ங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டியா நம்ம ஹேண்டில் பண்றது. கொஞ்சம் ரேம் மெமரி அப்படி இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொன்னா ரேம். இப்போ ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கிறது தான் சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த மைண்டை வந்து ஆக்குபை பண்றது, ஆல்மோஸ்ட் 80 to 90%. ஸோ தம்பி சந்தோஷ் ஆகட்டும் அல்லது யாராகட்டும், ஒரு காமன் மேன் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏற்பட்ட முன் அனுபவங்கள், இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும், இப்போ வந்து ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்க, அவனோட கெரியர் ஆரம்பிக்கும் போது ஒரு டீச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறத ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒண்ணும் தெரியாது உட்காரு அப்படின்றதுல தான் ஆரம்பிக்கும். அல்லது அவன் கேட்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சிரிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. அவ ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே சுத்தி இருக்கிறவங்க வந்து இவனோட பேச்சு அல்லது நடை, உடை, பாவனை, வார்த்தைகள் அல்லது லாங்குவேஜ் அல்லது சப்ஜெக்ட் நாலேஜ் எதுவாக இருக்கட்டும், இந்த பொதுவான இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இவனோட இதை அடுத்த நிலைக்கு முன்னேற விடாம தடுக்கிறதுக்கான காரணிகள் வந்து நிறைய இடத்துல வந்து இப்பத்த சமுதாயத்துல இருந்துட்டு இருக்குது. இப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் இது வந்து ஒரு ஸ்டோர் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனால அதை வந்து வெளியே வர முடியாத மாதிரியான இதை வந்து அவனோட மைண்ட் வந்து செட் ஆயிடுது, ஒரு வடு மாதிரி கிரியேட் ஆயிடுது. இந்த வடுவை வந்து ஓவர் கம் பண்ணோம்னா இதுக்கான வழிமுறைகள் தான் இப்ப ரவிகுருநாதன் வரிசையா சொன்னது. இது ஒரு ஸ்டெப்பா வந்து நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கிட்டே வந்தா மட்டும் இதுல இருந்து மீண்டு வர முடியும். அப்ப அந்த முன்பதிவுகளை அழிக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்ப ஏற்கனவே வந்து அவனோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து படிப்படியா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அவன் ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்கிறான் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அவமானத்தை ஓவர் கம் பண்றதுக்கு அகைன் பரிதி சொன்ன மாதிரி நல்ல எண்ணங்களை மேல மேல போட்டுட்டே வந்தா, அல்லது என்னால முடியும்ன்ற உறுதி எடுத்துக்கிட்டு வந்தோம்னா, அவனே வந்து செல்ஃபா ஒரு உறுதி ஏத்துக்கிட்டே வந்தோம்னா, அப்புறம் ரவிகுருநாதன் சொல்ல ஒவ்வொரு ஸ்டேஜும் கிராஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதை மீட் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இது சீதாவுக்கான பதிலாகவும் நான் தருகிறேன். பேசலாமா? நான் பேசலாம். நன்றி நன்றி. ஹலோ, சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் வந்து அவமானங்களுக்கு பயந்துதான் இருக்காரே ஒழிய அவர் படல. பட்டிருந்தாருன்னா அவர் வந்து ஓவர் கம் பண்ணி ஈஸியா வந்திருக்கலாம். ஆக்சுவலா இவரு நம்ம ரவி சொன்னது அதான். அதாவது நம்ம வந்து உயிரா மானமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பப்ளிக் ஹியூமிலியேஷனை தான் எடுப்பாங்க. மற்ற பேர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து அவமானப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்லயே நம்மளுடைய திறமைகள் வந்து எதுவுமே வெளியிலேயே வராம இருக்கு. ஸோ ரவி, கோயம்புத்தூர் ரவி சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணியே ஆகணும் பப்ளிக் ஹியூமிலியேஷன். நீங்க இப்ப ஒரு சூப்பர் ஸ்டார் இல்ல யாராவது ஒருத்தர் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, அவர் நடு ரோட்ல நின்று என்ன டைரக்டர் சொல்றாரோ அதை ஆக்ட் பண்ணுவார். அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆகவே முடியும். ஸோ அப்போ அவருக்கு வந்து பப்ளிக் ஹியூமிலியேஷன் 4 பேர் வந்து அவரை கிண்டல் பண்ணுவாங்க, 4 பேர் எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனா அவர் உயரணும்னா அந்த சொன்ன மாதிரி அந்த வெட்கம், மானம், இது எல்லாத்தையுமே ஒரு ஓவர் கம் பண்ணி வந்துட்டா அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவார். ஸோ அண்ணன் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்டு. ஸோ நீங்க எப்பவுமே கான்சியஸாக இருக்கவே முடியாது. ஸோ கான்சியஸா இருக்கிறவங்கள நாங்க சேல்ஸ்ல நாங்க சொல்லுவோம், அவங்க சப்கான்சியஸ் மைண்டு கொண்டு போய் தான் நாங்க சேல்ஸை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நீங்க வந்து சப்கான்சியஸ் மைண்ட்லயே இருந்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பண்ணிட்டீங்கன்னா, இன்ட்ரோவர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திறமைசாலிகளா தான் இருப்பாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் தான் அமையும். கேஷுவலா பேசுறது அமையாது. ஸோ நீங்க இப்போ இனிமேல் கேஷுவலா பேசுறதுக்கு கொஞ்சம் பாருங்க, ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப் போகாம கேஷுவலா நிறைய பேர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய நெட்வொர்க்கிங் எல்லாமே நல்லா டெவலப் ஆகும். தேங்க்யூ. அந்த கேஷுவலா பேசுறதுக்கு வந்து ஐஆர்டிடி அசோசியேஷனோட வேற எந்த அசோசியேஷன் உங்களுக்கு? ஏன்னா ஆஃபீஸ்ல வந்து நீங்க கேஷுவலா பேச முடியாது. பொதுவா உங்களை ஜட்டியோட பார்த்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க முடியும், ஐஆர்டிடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து நீங்க இந்த வெக்கமானத்தை விட்டுட்டு ஈஸியா பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஆஃபீஸ் நெட்வொர்க்ல, உங்க அதர் ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்ல, ஏன் உங்க வீட்டு நெட்வொர்க்லயே கூட நீங்க இதெல்லாம் செய்ய தயங்கலவங்களா இருக்கும். பட் நண்பர்கள் சிரிக்க மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தைரியமா இங்க பூந்து விளையாடுங்க சந்தோஷ். அதே மாதிரிதான் மிக சரி.
சேல்ஸ் இஸ் அன் எமோஷனல் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து எமோஷனலா தான் வந்து நடக்குது. நிறைய சேல் வந்து எமோஷனலா தான் நடக்குது. 90% டெக்னிக்கலா வந்து டிசைட் பண்ணி பண்றவங்கிறது ரொம்ப ஒரு 10% தான் இருப்பாங்க. அதனால எமோஷனலா ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வெளியே வந்து பேசினாதான் முடியும். செல்வகுமார் மாதிரி, ரவி மாதிரி. அண்ணா இந்த இடத்துல நம்ம அருணை பத்தி சொல்றேன்னா, அருண் அந்த 2012 பேட்ச் கான்ஸ்டன்டா டச்லயே இருப்பான். அது இன்டைரக்ட்லி நான் உனக்கு மார்க்கெட்டிங் ஆளாவே ஆயிட்டேன். எங்க போனாலும் இன்டீரியர் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி ஆயிட்டேன். சோ அது எதுக்கு சொல்றேன்னா அந்த கான்ஸ்டன்ட் டச். அதாவது இல்லம்மா, அதான் சொல்றேன், நீ கான்ஸ்டன்டா நீ ஒருத்தங்கிட்ட டச். இது மாதிரி வடிவில் சொல்றாங்க ஜோக்கு, நானும் ரவுடி தானே. பிராக்டிகலி கரெக்ட். கான்ஸ்டன்ட் டச்ல வந்து உங்களுக்கு உண்மையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபெமிலியாரிட்டி ஆயிருது, கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்ப நீங்க ஒரு டைம் சேல்ஸ் க்ளோஸ் ஆகலன்னு வைங்களேன், அதனால அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாது. அடிக்கடி போக என்ன ஆகும், அவங்களுக்கு நம்மளே பார்த்து ஃபெமிலியர் ஆயிருவாங்க. சோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது மாதிரி நீங்க உங்களுக்கு அருண் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாரு. அப்படி இல்ல தம்பி, நீங்க சொல்லுங்க அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அவனை பத்தி நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல போகும்போது அதுதான் நான் இந்த சந்தோஷ் சொல்ல வேண்டியதுதான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நட்புகளை வந்து ஹலோ நான் எப்படி இருக்கீங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். நான் வந்து டிராவலிங்ல போகும்போது அந்த ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கு ஐ எம் கம்மிங், ஆர் யூ அப்படி ஒரு மெசேஜ் போடுவேன். நம்ம போய் மீட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நான் இருக்கேன்னே சொல்லிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் அதுவே ஒரு உணர்வு உண்டாக்குங்க. அது சொல்லுவாங்க. அரசியல்வாதி மாதிரி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாண்ணா, இந்த விஷயத்துல வந்து செல்வனா நிறைய டைம் நான் பாத்துருக்கேன். செல்வனா எப்ப நான் சென்னையில இருந்தாலும் சரி, நான் கோயம்புத்தூர் வரும்போது அதே தம்பி நான் வந்துட்டு இருக்கேன் கோயம்புத்தூருக்கு, அந்த ஒரு இது இன்ஃபர்மேஷன் இருக்கும். கேள்விகள் இருக்கா? அடுத்தவங்க யாரா கேள்வி இருக்கா? யாராவது क्वेश्चंस இருக்குங்களா? நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஓல்ட் மெம்பர்ஸும் கேட்கலாம். இது யாரு 1996 ECE யாரோ ஒருத்தர் பேச நினைக்கிறார். பேச நிஷா. Yeah, I am Nisha. I am from Trivandrum. 1996 completed working in ISRO as a scientist. Okay, first time I am joining here. சார், நான் அவருக்கு அந்த ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருல, அவருக்கு சொல்ல வேண்டிய என்னன்னா, நானும் இனிஷியலி அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆஃபீஸ்ல எல்லாம். பிகாஸ் எங்களோடது பெரிய ஃபாரம், டெக்னிக்கல் ஃபார்மா இருக்கும். பட் இன் அவர் காலேஜ், பிகாஸ் 96 ஐ கம்ப்ளீட்டட், 97 ஐ ஜாயின்ட் இஸ்ரோ. பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் பிளாட்ஃபார்ம் எல்லாம் நம்ம காலேஜ்ல இல்லாம இருந்தது. ஸோ ஆஃபீஸ்ல வந்துட்டு தான் ஓரோரோ கமிட்டிஸ், ஓரோரோ மீட்டிங்ஸ்ல போகும்போது தான் அப்படி வந்தது. அப்புறம் ஓகே, ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஐ எம் ஃபோர்ஸ் டு டாக் அந்த மாதிரி வந்தப்போ, ஸோ ஐ சூஸ் மை டொமைன். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டு அதுல வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ண தொடங்கினேன். ஸோ அதுல பேப்பர் பப்ளிஷ் பண்ண தொடங்கினா ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ மை ஃபர்ஸ்ட் பேப்பர் வாஸ் இன் MIT கிண்டி. ஸோ அதுல போய் பேசும்போதே ப்ரெசென்ட் பண்ணிட்டு அப்புறமா கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும். அது பயங்கரமா இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த ஸ்டேஜ்ல நிற்கும் போது கொஸ்டின் ஆன்சர் செஷன் நம்ம டெஃபினட்டா நம்ம சொல்லிதான் ஆகணும். அதர்வைஸ் யூ வில் பி அவுட். அப்புறம் அப்போ 1, 2, 3, 4 இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம கான்ஃபிடன்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். இவங்க நேரத்தை ஒரு அண்ணா சொன்ன மாதிரி அந்த நம்ம திறமையை வளர்த்துக்கணும், அதில் அப்டேட் பண்ணணும். முதல்ல நான் இந்த மாதிரி தான் நினைச்சேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ல இருக்கிற எல்லாருமே முட்டாள், எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணவே தொடங்கும். தென் கொஸ்டின் ஆன்சர் வரும்போது தான் அடுத்த கான்ஃபரன்ஸ்ல ஓகே அந்த அனுபவம் இனி நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவேன். அப்படி நிறைய ஓவர் த இயர்ஸ் ஒரு இயர்லி 2 பேப்பர்ஸ் ஐ வில் ப்ரெசென்ட். அப்படி பண்ணும்போது ஓவர் தி இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்ல எல்லாம் ஐ பிகம் அஸ் அ ரியல் ப்ரொஃபஷனல். தென் எனி மீட்டிங், எனி கான்ஃபரன்ஸ் ஐ கேன், நவ் ஐ ஆம் டூயிங் சம் இன்வைட்டட் கெஸ்ட் லெக்சர், எனிதிங் ஜஸ்ட் லைக் தட். இப்போ என்ன பவர் பாயிண்ட் மட்டும் பேருக்கு தான் கொண்டு போவேன். And I will talk with பார்க்கவே முடியாது, பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த ப்ரொஃபஷனலே நம்ம ஒரு ஓவர் த இயர் நம்ம வளர்ந்துட்டோம். தென் இந்த ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ நான் அவருக்கு சொல்ல வேண்டியது, அவர் நல்ல டிசைன் இன்ஜினியர்னு கேள்விப்பட்டேன். So he can publish so many papers, he can attend so many conferences, he can read in his domain so many books and other things. அப்புறம் நான் என்னோட தமிழ்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ now I
ஆட் சம் திருக்குறள் ஆத்திச்சூடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு பண்ணும். தென் அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு மேப் மாதிரி போட்டுப்பேன், ஒரு ட்ரையாங்கிள். Just this is my introduction, this is my description, and this is my conclusion. So அதுக்கு ஒரு மேப் பேச முடியும். So it was very interesting. Sometimes I will add some real time example also. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ காலேஜ்ல கெஸ்ட் லெக்சர் கூப்பிடுவாங்க, என்னோட டொமைன்ல போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மேபி தேர்ட் இயர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சில சமயம் அவங்களுக்கு புரியாது. சில காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கும், சிலது ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு புரியாது இருக்கும்போது ரியல் டைம் எக்ஸாம் சப்ஜெக்டை விட ரியல் டைம் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி லிங்க் பண்ணி சொல்லும்போது தே ஆல் ஆர் கெட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அது பண்ண முடியுது இப்போ. ஸோ ஐ எம் சஜஸ்டிங் ஹிம் த சேம். ஹி கேன் அடாப்ட். எஸ் சார். உங்கள்கிட்ட 2 ரெக்வெஸ்ட். நீங்க ஐஆர்டிடி தமிழ் குழுல இருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப்? இருக்கேன் சார். ஐ அம் கான்ஸ்டன்ட்லி ஐ அம் தேர். டெய்லி ரீட் பண்ணுவேன் சார். இட் இஸ் ரியலி குட். டெய்லி திருக்குறள். முன்னாடி எல்லாம் திருக்குறள் புக்கு வாங்கி வச்சுட்டு ஆஃபீஸ்ல போனோன்னா ஒரு திருக்குறள் வாசிப்பேன். இப்போ அது தேவையில்லை, அது புக் அப்படியே தான் இருக்குது. டெய்லி ஐ அம் ரீடிங் திஸ். ஓகே ஓகே. இட் இஸ் வெரி குட் சார். நீங்களும் அப்பப்ப கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அகைன் இஸ்ரோல வந்து டெக்னிக்கல் செஷன் ஏதாவது நீங்க ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐ அம் ஷூர் நீங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருப்பீங்க. எங்களுக்கும் நீங்க ஏதாவது ஒரு 10-15 மினிட்ஸ் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டு சொன்னீங்கன்னா அடுத்து வரும் வாரங்கள்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். தம்பி சந்தோஷையும் சேர்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரெசென்ட் பண்ற அதே டாபிக், பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ டிசைன் இன்ஜினியர், அவரையும் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க. அவர் கோ ப்ரெசென்டரா இருக்கட்டும் 1 or 2 செஷன்ஸ். தென் he will pick up the fire and run. Yeah, because I am electronics, my domain is electronics, he is in auto, I think. இப்போதான் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ஆட்டோ தானே ஃபேமஸ். Okay, then we will do in that thing. ஒரு சின்ன சஜஷன். ஏன்னா இப்ப அவங்க வந்து பிரசன்டேஷன் ஸ்கில்ஸே ஒரு செட் ஒரு இதா எடுக்கலாம். ஏன்னா அவங்க ரியல் ஸ்டோரியே சொல்லலாம். கரெக்ட், அப்படியும் பண்ணலாம். ஓகே சார், பண்ணலாம். நிஷா மேடம், அதை நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்களோட லைவ் எக்ஸாம்பிளே நீங்க எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி எல்லாம் பண்ண நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொன்னதே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. ஏன்னா புத்தகத்துல படிக்கிறத விட நம்ம ரியல் ஸ்டோரி கேட்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். இதே மாதிரி நீங்க நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் பத்தி ஒரு 1 or 2 செஷன்ஸ் நீங்க எடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, நாங்களும் நிறைய கத்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே சார். ஓகே, டெஃபினெட்லி. Pardhiyan Ravi, I also agree with Nisha. இது வந்து ரொம்ப உண்மை. பிகாஸ் நான் வந்து அவங்க 2001ல ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கான்ஃபரன்ஸ் ஐஐடி மெட்ராஸ் பிரசன்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் ஒரு 250 பீப்புள் உட்கார்ந்து இருக்கிற கான்ஃபரன்ஸ்ல ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் will be sitting. நம்ம வந்து we need to have to expect the questions, any type of question. பட் அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு 15 minutes டைம் கொடுப்பாங்க. அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் வந்து will give us the confidence. I extremely support her approach what is being adapted. அது வந்து நம்ம ப்ரொஃபஷனலா போறதுக்கு. பட் இன்னொரு விஷயம் வந்து செல்வா கிட்ட இருந்து நம்ம ஃபார் கேஷுவல் நெட்வொர்க்கிங் அண்ட் டு ஹெல்ப் அவுட் பீப்புள் செல்வா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. அதனால அது நல்லா இருந்தது. for the professional communication and networking as well as from Selva for a casual networking and communication. ரெண்டு பேருமே வந்து அத பண்றாங்க. Thanks Nisha, wonderful. Yeah sir. 2008 பரத் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், how to overcome the growth plateau in life. தம்பி அந்த கேள்வியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பதில் சொல்ல வசதியா இருக்கும். ஹலோ சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஆக்சுவலா நான் 2008ல நானும் ஐஆர்டிடில ஆட்டோமொபைல் முடிச்சேன் அண்ட் நான் டெல்ஃபி டிவிஎஸ்ல ஜாயின் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் என்னோட growth வந்து பயங்கர வேகமா இருந்தது. லைக் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வேகமா இருந்தது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸா ஐ கான்ட் ஏபிள் டு grow. Means I'm putting a lot of effort, like every day I'm working like 15 to 18 hours a day, but for some reason of course competition heavy-ஆ இருக்குது. பட் இருந்தாலும் என்னோட லைஃப்ல I can't able to proceed further. Yeah, it's a specialist question but wonderful question. தம்பி, இது வந்து you have answered in your own question, but for you to understand that we need to segregate this question. இப்ப நீங்க growth parameter ன்னு சொல்றது வந்து, are you considering about your professional and career growth?
Yes, yeah. Correct. Right. So what are all the parameters? This will be an interactive session. Don't feel bad that I'm asking questions over questions. It is to make you understand deeply what is the purpose and objective of the question, so that you understand the clarity. Automatically you will get answer for it. That is objective of asking questions, to get into deeply more. So I can simply say the answer, but that will not be the clear way to make you understand. Adhanala I'm probing more, so that you will understand the nuance of the question. Am I right? So let us get into interactive mode now. Okay. So what do you consider as your career growth here? பாத்தீங்கன்னா as I said, நான் டெல்ஃபி டிவிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிராஜுவேட்டா ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் I completed ME and even though I mean பார்ட் டைம்ல தான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து யூகே வந்தேன். யூகேல நான் ஏவிஎல் அப்படின்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏவிஎல்ல இருந்து இப்ப நான் ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அண்ட் இங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் டெக்னிக்கல் லீடா இருந்தேன். அதுக்கப்புறம் டீம் லீடர் ஆனேன். இப்ப காம்ப்ளையன்ஸ் லீடரா இருக்கேன். பட் அது இது எல்லாமே ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஆஃப்டர் தட் ஸ்டில் நான் வந்து அந்த பொசிஷன்லயே தான் இருக்கேன். ஐ cannot able to further move on. இப்ப நான் क्वेश्चन கேட்டது வேற. நான் என்ன கேக்குறேன்னு கேட்டா, நீங்க கேரியர் growthன்னு என்ன நினைக்கிறீங்க? அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். Correct. Okay. So you wanted to proceed to the next level. So you explained in the first part வந்து you have explained your career path. Now you wanted a growth from this stage to next stage. Correct? சிங்கநாடை போட்டு சிகரத்தில் ஏறியவர் வானத்தில் ஏறியவருக்கு வழி கேட்கிறார். இல்ல அதான் இப்ப தம்பி இதுக்கு முன்னாடி இருந்தீங்க இல்லையா? So you have completed your graduation in 2008. Correct? So you said that you worked in XYZ companies. There the growth was just like that. It was progressing well. Now you say that it is a stagnating phase. Am I right? Yeah, correct. Yeah, like a midlife crisis அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. Right, fantastic. See, இது வந்து it's a quite natural phenomena. இது வந்து நீங்க nothing to worry or nothing to bother. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க வந்து எப்பவுமே ஹியூமன் மைண்ட், everybody said about subconscious and conscious. No, if you take its psychological parlance, human brain how it works அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் 2 தான் எந்த ஹியூமன் பீயிங்க்கும். ஒன்னு ஜெனட்டிக்கா உள்ளுக்குள்ள வர்றது, இன்னொன்னு என்விரான்மெண்ட்ல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். அந்த ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆறதான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. அது கான்சியஸ்ல அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுது. This is the function of brain, how it works. Basic function, if you ask me in a layman's language. Psychologically explain பண்ணா it will be in a technical term. இது உங்க கான்டெக்ஸ்ட்ல நான் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களோட growth நீங்க பாக்குறது வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு உங்களோட own growth from your career, what was yesterday and what is today, what next, and your fellow peer groups. இது ரெண்டை தான் வந்து normally human beings will compare. This is what they consider as the career growth or career progression. இப்ப நீங்க வந்து இது வரைக்கும் வந்தது, இது உங்களோட own scale it was progressing in a predefined speed or phase, you can call whatever it is. அந்த ஃபேஸ்ல நீங்க எக்ஸ்பெக்டடா போயிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த எக்ஸ்பெக்டட் ஃபேஸ்ல it is not progressing. My understanding is right? Correct sir. And peer growth, peer pressure அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்டா மாறிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லைக் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கம்பேர் பண்ணவங்களோட இப்ப கம்பேர் பண்றது இல்லை. எகைன் இப்ப நான் கம்பேர் பண்றவங்க, ஐ மீன் அவங்க கூட என்னால கம்பீட் பண்ண முடியல. புரியுதுங்களா? ரைட். சோ இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, இவ்வளவு அது பாதர் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி இந்த கன்சர்ன் உங்களுக்கு வந்திருக்கிறது வெரி வெரி பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் ஸ்டேட். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க 40 மார்க்ஸ் எடுத்தப்போ 50 60 எடுக்கிறது ஈஸி. நீங்க 95 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா 96 எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். தட் இஸ் கால்டு precision improvement or development. So உங்களோட கேரியர் வந்து பாத்தீங்கன்னா it is now almost a decade plus. Am I right? Yes, yeah, correct. Yeah. So now initially there will be a huge chunk of people in that pyramid. Number of people will be more, because if you take the pyramid, as you grow up the pyramid, it narrows down. And the sphere la competing spirit will be and competitive edge will be very very tight and thinner. கீழ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஃபில்டர் பண்றது ஈஸி. சோ அதனால நீங்க ஈஸியா மேல வந்துருவீங்க. இப்ப இங்க வர்றப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஸ், we will say it's ask specialist.
ஆஸ்க்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ், அண்ட் யூ பிகம் ஸ்பெஷலிஸ்ட் இன் தீஸ் 3 காம்ப்ரிஹென்சிவ்லி. அந்த காம்படிட்டிவ் எட்ஜை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு இருந்ததுன்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம், நத்திங் டு வரி. இது வந்து ஸ்டாக்னன்சி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏர்லியரா ப்ரோக்ரஸ் வந்தது ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இந்த 3 வருஷம்ங்கிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் டியூரேஷன் மாதிரி இருக்கு. பட் ப்ளீஸ் என்ஷூர் டோன்ட் லீட் திஸ் டு அ ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல். இட் இஸ் ஒன்லி அ நார்மல் ஃபினாமினா, டெஃபினெட்லி யூ கேன் ஓவர் கம். இதுக்கு 2 தான் நீங்க பார்க்கணும். ஒன்னு, யூ ஆர் இன் த ரைட் ட்ராக் அண்ட் ப்ரோக்ரஸ் பாத் ஆஃப் யுவர் கேரியர். அதாவது சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து என்ன ரோல் சூட் ஆகுமோ அந்த ரோலை விட்டுட்டு வேற ரோல்ல உட்காந்து நான் க்ரோத் ஆலின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை நீங்க பர்ஃபெக்டா கிளியரா ஏற்கனவே பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ நீட் நாட் வரி. செகண்ட், ஸ்டடி தி பியர்ஸ். Study the peers. How you can gain a competitive advantage in these 3 areas: your attitude, your skill, your knowledge. If you can gain competitive advantage in these 3 parameters comparing your peer group, you can overcome this and you will go to the next stage comfortably. நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். தம்பி, நீங்க வந்து சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறியவர், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படிலாம் இல்ல சார். ஐ மீன் இல்ல டைம் ஒத்து வந்தது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லாத்துக்கு கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க சார். சூப்பர். இப்போ ஒரு ஃபிளைட்ல நீங்க வந்து பைலட்டு, டேக் ஆஃப் என்ஜாய் பண்ற பைலட், ஓகே. பட் you may like to go above all the flights, but there is a limit to which any flight can fly. So take off enjoy பண்றவங்க கொஞ்ச நாள் cruise-ஐயும் என்ஜாய் பண்ணுங்களேன். இது வரைக்கும் நடந்தது டேக் ஆஃப் நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஏவிஎல், லேண்ட் க்ரூசர், ஜாகுவார் இதெல்லாம் நாங்க வந்து பார்த்தது கூட இல்லப்பா. யூகேல உட்காந்துட்டு நீங்க அங்க க்ரூஸ் பண்ற நேரத்துல அங்க இருந்துட்டு க்ரூஸ் பண்றப்ப என்ன பண்ணுவோம்? விண்டோ சீட்டு கிடைச்சிருக்கு ஃபிளைட்ல, சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு கீழே பாருங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் த சீ, லுக் அட் த லேண்ட் அண்ட் என்ஜாய். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து உங்களோட ஃபிளைட் டூரேஷன் இருக்கு, அந்த டைம் வந்து உங்களுக்குன்னு உள்ள டெஸ்டினேஷனுக்கு எடுத்துட்டு போகும், அங்க ப்ராப்பரா லேண்ட் ஆவீங்க. இல்லைன்னா வந்து இப்போ நிஷா மேடம் ஒரு ராக்கெட் கண்டுபிடிப்பாங்க, உங்களை ஃபிளைட்ல இருந்து அப்படியே சந்திரமண்டலத்துக்கு கூட்டு போறதுக்கு. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ட்ரஸ்ட் the divinity and enjoy the cruise. Parthi and Ravi அண்ணா, நான் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சொல்லுங்க. இப்படி வியூ பண்ணீங்களா? அந்த தம்பி ஒரு क्वेश्चन கேட்டதுக்கு, see maybe probably during his early stage இந்த காம்படிஷன் சொல்றது கம்மியா இருந்துன்னு சொல்றதை விட இப்போ வந்து the street smartness of the peer group has increased. So how to manage people with the street smartness or other issues, அப்படி கூட எடுத்துட்டு அப்படி ஆன்சர் பண்ணி பாருங்க. nowadays people வந்து நம்ம முன்னாடி ஜெனரேஷன்ஸ் இருந்த மாதிரி எல்லாம் இல்ல. every day வந்து the unethical things and other ways are increasing. அப்படி ஜெனுவனா எக்ஸ்பெக்ட் மேல வந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா கூட கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகே, சொன்னேன். அதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நம்ம கன்சர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் an influential factor which you can do anything. அதாவது நம்ம அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மள பெட்டர் ஆக்கிக்கலாம். That's why I said focus on these 3 areas. உங்களோட ஸ்கில், நாலேஜ், அது 2 வெளியில கொண்டு வரக்கூடிய உங்களோட ஆட்டிடியூட். இதை நீங்க பெட்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஓவர் கம் தி பியர் பிரஷர் ஆர் பியர் காம்படிட்டிவ்னஸ். இட்ஸ் கால்டு காம்படிட்டிவ் எட்ஜ் which you can create. அதுக்கு வந்து நம்ம அடுத்தவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. எந்த காலத்துல எடுத்துக்கிட்டாலும் துரியோதனர்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. we cannot overcome that. We need to find a different mechanism to understand human being. That's a different context. இப்ப இவர் கேட்ட கேள்விக்கு என்னோட growth parameter வந்து அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க பியர் குரூப்புக்கு நம்ம எங்க ஸ்டாண்ட் பண்றோம், அதுக்கு வந்து நம்ம அவங்க சரியில்லாமையும் இருக்கலாம், அதுக்கும் காரணமும் இருக்கலாம். ஆனா அதோட அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன கேட்டா அவங்களோட ஓவர் கம் பண்றது. பிகாஸ் we have to coexist with the human beings, no other option. So when we are going to coexist with human beings with the different emotions and different perceptions,
அண்ட் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அப்ப நமக்கு ஓவர் கம் பண்ண ஒரே வழி நம்ம எப்பவுமே நம்மள பெட்டர் பண்ணிக்கிறதா. அடுத்தவங்க கிட்ட தப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் ஓவர் கம் பண்றதுக்கு வழி கத்துக்கணும், அவங்களோட கோ எக்ஸிஸ்ட் பண்ணி எப்படி பெட்டரா பண்றது அப்படிங்கிறதுக்கு. இது கொஞ்சம் டஃப். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் முன்னாடி வந்திருக்கிறது ஃபாஸ்டா வந்திருக்காரு. ஃபாஸ்டா வந்திருக்கிறப்போ இப்ப அவருக்கு ஒரு 3 வருஷம் கிட்ட ஸ்டாக்னண்டா இருக்குங்கிறது ஆக்சுவலி ஹெல்த்தி மைண்ட் செட். நான் அடுத்து என்ன திங்க் பண்றாரு, இதை பாதர் பண்ற அளவுக்கு ஒரி பண்ணாத அளவுக்கு அவர் வச்சுக்கிட்டாருன்னா போதும், இட்ஸ் ஈஸிலி யூ கேன் ஓவர் கம். ஓகே சார். சூப்பர் சூப்பர். நான் ரவி பேசுறேங்க. இப்ப நம்ம பரத் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சொல்றேன். இப்ப 2018 வரைக்கும் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெட் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தது. நம்ம பரதி சொன்ன மாதிரி நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருந்தது, எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த பீரியட்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு செட்பேக் வந்துச்சு. நான் டப்புன்னு டவுன் ஆகி ஒரு ப்ராஜெக்ட் கூட இல்லை. நான் ரொம்ப வெக்ஸ்ட் ஆகி ரொம்ப மனம் அடைஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகி இருந்தேன். அப்ப நான் எனக்குள்ள நானே டெவலப் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லேர்ன் டு வெயிட் பண்ணணும். நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டு மற்றவங்களை இது பண்ணிட்டு நம்ம மேட்டர் காம்ப்ளிகேட் பண்ணாங்க. கொஞ்சம் பொறுமையா லேர்ன் பண்ணிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒன்று. ரெண்டாவது மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயோ எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன், நீங்க உங்களுக்குள்ளேயே பதில் சொன்னீங்களா, நீங்க இன்னும் கீழே டவுன் ஆயிடுவீங்க. என்னாலையும் மீண்டும் எந்திரிச்சு வர முடியும், இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணுவேன், கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கொஞ்சம் பேசிக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடலாம். ரெண்டாவது, நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இனி அடுத்து என்ன ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஷியூரா வெளியே வந்துடலாம். இதுல திங் என்னன்னா, இப்ப நீங்க பண்ண வேண்டியதுன்னா, நீங்க எப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க, இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்றதுல வச்சு உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்றேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அதை நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க வேகமா ஓடிட்டு இருந்தப்ப என்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க, இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க, நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண உங்களோடய நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட். பட் அந்த டைம்ல இருந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற. இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, சில்ட்ரன் வந்துட்டாங்க. சோ அப்ப இருந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. அப்ப நான் ஓகே பரவாயில்ல, இது இல்லைனாலும் பரவாயில்ல, நிறைய ரிஸ்க் எடுக்க முடிஞ்சது. இப்போ அந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஐ ஹேவ் டு திங்க் அபௌட் உங்க மைண்ட் செட்டுங்கற. இந்த மைண்ட் செட் தான் உங்களை ஸ்டக் பண்ண வைக்குது. நீங்க அடுத்தவங்களோட காம்பீட் பண்ணல, உங்களோடயே நீங்க காம்பீட் பண்ணணும். அது ஓவர் கம் பண்ணணும். அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. பரத், இது அடாப்டேஷன் இஷ்யூ தான்ப்பா, நதிங் டு வரிசம். நமக்கு பியர் குரூப் அவங்க எத்திக்கலா இருக்காங்க, அன்எத்திக்கலா இருக்காங்க, காம்படிட்டிவ் வெச்சா இருக்காங்க, நம்மளால ரிஸ்க் எடுத்து அடுத்தது பண்ண முடியல, இதெல்லாம் யோசிக்காதுங்க. உங்களால எங்க போனாலும் அது தனி ட்ராஜெக்டரி. இப்ப ரிஸ்க் எடுத்தா என்ன அப்படிங்கிற கான்சிக்வன்சஸ் எல்லாம் பாக்குறோம். நம்ம தனியா இருந்தா ரிஸ்க் எடுக்க முடியும், ஃபேமிலியோட ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டாக்க இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் அட்ரிபியூட்ஸ். இப்ப நான் ஃபேமிலியோட இருக்கிறப்ப, ஜாயிண்ட் ஃபேமிலியோட இருக்கிறப்ப ஐ டேக் ரிஸ்க். ஏன்னு கேட்டானா எனக்கு தேவைகள் கம்மி அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சேனாக்க அந்த ரிஸ்க் நம்மளால எப்ப வேணாலும் எடுக்க முடியும். அதனால தட் நீ நாட் வரி. நம்மளா என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பொறுப்பு இருக்கு, நம்ம இப்ப வேலையை விட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு எப்படி சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம லக்ஸரிஸா ரிச்சா இல்லாம நெசசிட்டி பண்றோமான்னு மாத்திரம் பேசிக்க பார்க்க முடியும். அதனால நீங்க ரொம்ப போட்டு இதை குழப்பிக்கவே வேணாம். நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா, ரொம்ப சிம்பிளா அதை டிஃபைன் பண்ணணும்னா, ரைட், நான் do I have a competitive edge over my peer group? Yes, I do have. But what is the problem? Yes, if this is the problem, how do I adopt? If I don't get adopt and this நீங்க இந்த எல்லா ஃபேக்டரும் சரி பண்ணி பார்த்துட்டு இது சூட்டபிள் இல்ல அப்படிங்கிறப்போ நீங்க பெட்டர் ஆல்டர்னேட் திங்க் பண்ணலாம். ஆனால் இது வரி பண்ற அளவுக்கு பெரிய மேட்டர் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இட்ஸ் ஹியூமன் பீயிங்கோட நார்மல் நேச்சர். ஏன்னா அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அப்ப ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் லிமிட்டுக்கு வந்துருவாங்க. அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்க அப்புறம் தென் திஸ் ரிலாக்சிங் பீரியட் when they look back, இந்த பீரியட்ல என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டா, பிசினஸ்லயும் சரி ப்ரொஃபஷனல் கேரியர்லயும் சரி, இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் எடுக்காதவங்க ஸ்டாக்னேட் ஆயிடுவாங்க. அதுலயே ரொம்ப நாள் இருந்துருவாங்க அந்த பிரமிட்ல. இப்ப அடுத்த பிரமிடுக்கு போகணும்னா அதுதான் சொன்ன ப்ரெசிஷன் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க 95 மார்க்ல இருந்து 96 வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். 60ல இருந்து 70 75 வாங்குறது ஈஸி. சோ அந்த இடத்துக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவு நல்லா நீங்க அடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடுவீங்க. ரொம்ப ஈஸியா போயிட முடியும். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா பண்ண முடியும். இதை மாத்திரம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்களால ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே சார், थैंक यू. நம்ம கொஞ்சம் டீடைலா பேசுவோம். நீங்க வேணா கூப்பிடுங்க, நம்ம டீடைலா பேசுவோம். மேபி ஓகே சார்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம், ஒன்றும் அவசரப்படாதீங்க. எவ்வளோ பேர் ஜஸ்ட் நோ தட் வி ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள் டு சப்போர்ட் யூ. துளசிராம், நான் என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை இண்டஸ்ட்ரி லைன்ல இருந்து தம்பிக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நியரிங் 30 years. இப்போ March 15 வந்து ஐ எம் கம்ப்ளீட்டிங் 30 years in a single company called LMW Coimbatore. Originally I joined as a designer. I completed 22 years experience in R&D, designing machine tools. பட் ஒரு ஸ்டேஜ்ல இதே தம்பி ஃபேஸ் பண்ண இந்த 3 yearsல இன்னும் எனக்கு அதிகப்படியான இயர்ஸ்ல இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற இது ஸ்டக்கப் இருந்தது. இதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண மெத்தட் என்னன்னா, ரெண்டு மெத்தட் சூஸ் பண்ணேன். அதை தம்பிக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்னு, யார் உங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியோ, இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் கோ அண்ட் டாக் டைரக்ட்லி இஃப் யூ ஹேவ் அ கட்ஸ். அப்போ உன்னோட கேப் என்னன்றதை அவங்க வந்து கிளியரா சொல்லுவாங்க. எந்தெந்த ஏரியால வந்து உன்னோட கேப் இருக்குது, அது வந்து உன்னோட இதுக்கு தடை பண்ணுது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உனக்கும் அந்த துணிவு வேணும், கரேஜ் இருக்கணும். போய் பேசுறதுக்கான கரேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா போய் ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இப்போ என்னோட இது இப்போ பர்சனல் லைஃப்ல என்னன்னா, சூழ்நிலை, ஈவன் அவர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு டைட் சுச்சுவேஷன்ல எனக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்க முடியல அப்படின்ற ஸ்டேஜ் இருந்தது. ரைட், அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும் போது, ரைட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா இதை வந்து சால்வ் பண்ண முடியும் நானும் யோசிச்சு, அவரு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட், அவர்கிட்ட பேசையில அவர் இன்னொரு ஐடியா கொடுத்தாரு. வை டோன்ட் யூ சேஞ்ச் யுவர் லைன், யுவர் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதை பத்தி நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டுல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இது ஒரு என்னோட லைஃப்ல வந்து ஒரு என்டையர் சேஞ்ச். அது அதாவது டிசைன் ஃபீல்ட்ல இருந்தவங்க வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு நார்மலி சூஸ் பண்ண மாட்டாங்க. அது அட் த ஏஜ் ஆஃப் 44 ஐ டுக் த ரிஸ்க். 44ல I change my career or functional from R&D to sales and marketing. அதுக்கு வந்த பின்னாடி growth பாத்தீங்கன்னா within 6 years I got 2 promotions. So தம்பிக்கு சஜஸ்ட் பண்றதும் இதேதான். If you have a courage or guts, you talk to your boss. What is that preventing you for getting you the promotion? Otherwise, based on your strength and weakness, change your function. So அதுல யூனிக்னஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அங்க போய் எக்ஸல் பண்ண முடியும் with this present experience. So this is my என்ன ஓட்டம். நன்றி. Fantastic, thanks. இப்போ யாராவது வந்து இளம்பர்தி, it's already 1.5 hours. We can have one question today and so that we can come to a conclusion. சரி, வேற யாருக்காவது கம்பெல்லிங் கொஸ்டின் இருக்கா? யாராவது ஷையா ஃபீல் பண்றீங்கன்னா வந்து யூ கேன் கான்டாக்ட் எனி ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ். யூ கேன் டைரக்ட்லி மெசேஜ் மீ. ஸோ வி வில் என்கரேஜ் யூ டு ஸ்பீக் ஆர் டாக். பர்தி பிரசன்டேஷன் கண்டினியூ பண்ணலையா பர்தி? நடுவுல நம்ம அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கலாம். இது இப்ப இருக்கிற மீதி பிரசன்டேஷன் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாராவது இஃப் பீப்புள் ஹேவ் டைம் அண்ட் ஹேங் அவுட் வி கேன் டாக் லிட்டில் பிட். Otherwise, let's respect the time of the individuals who came for 1 hour. இப்போ 1.5 hours ஆயிடுச்சு. So we will continue again next week also. So I have some other things to say which we can talk next week. இப்போ நம்ம யாராவது கொஸ்டின் இருந்தா எடுத்துக்கிட்டு நம்ம next session we'll take one last question and wind up today's session. If at all anybody have questions. Ravi, Ilambardi, வணக்கம் அண்ணா. அமுதமழை கடைசியா பொழியுது. இல்ல ரொம்ப நாளா நான் சேர்ந்து அப்படியே மிஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு சந்தோஷ் மதியானம் நான் போன் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வரும்போது, அதை கூட எடுக்க முடியல. சரி இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது அட்டன் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இட் வாஸ் குட். பட் நம்ம வந்து இந்த டீம் கிட்ட கேட்போம். ஸோ இந்த மாதிரி போறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் அடிக்கடி பாக்குறோம், பேசுறோம், எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி செட்டில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் டீமுக்கு இதுல இருக்க எங்கள் ஜெனரேஷன்ஸ் இருக்காங்களா, இப்போ 2000 2008 சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வேணுமா அப்படின்னு. ஏன்னா சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஜாயின் பண்ணா அவங்களுக்கு we'll just take a feedback from them what they want. But it went on well. Say இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கு தான் பதில் தெரியாம நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்கோம் அந்த ஸ்டார்டிங் கிராஃப் பீரியட்ல. ஸோ அதனால
This went on well, but let's see. Amudan, I have a different perspective related to knowledge sharing. Okay. One on the, let us not become consumer oriented. What they want, if you start giving, it will not give a purpose solved. Okay, Ravi, let me complete. Okay. அது கொஸ்டினா கேட்டாங்கன்னா அது any topicல we can answer. But presentation, if you go to the consumer oriented, you will get lot of these things which might not add value. இல்ல ரவி, நான் பிரசன்டேஷனே சொல்லல ரவி. நான் என்ன சொன்னா, இந்த மாதிரி டிஸ்கஷனே ஓகேவா இல்ல வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு என்ன ஃபார்முலா வேணும் அப்படி இல்ல ரீடிஃபைன் method of handling the sessions. ஆமா. Yeah, okay. Pardi, I have a general question. Yes. To Tulsiramanna and Ravi Anna. See, every day we are coexisting with people, and we need to have to handle different kinds of emotions, whatever may be the level you are in the pyramid. Either you are in the topmost of the pyramid or you are at the middle level. So அப்படி இருக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலாவோ மற்ற எந்த மெத்தட்லயோ how do individuals could keep up their energy levels high? Okay. So that maybe they could manage, they could manage not only people resources but also other things. They can handle themselves also. I think Tulsiram Anna and Ravi Anna could answer it well. நினைக்கிறேன். துளசி நான் ஆன்சர் பண்ணட்டுமா எப்படி? நீங்க பண்ணுங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். இது ரெண்டு கான்டெக்ஸ்ட் say. One, basically we need to understand that how human beings genesis happened. Last 100 years பாத்தீங்கன்னா IQ was the dominant area where people have been merited and rated depending on IQ, which is called intelligent quotient. Now the current situation is going as EQ. They call it as emotional quotient. உங்களோட இன்டெலிஜென்ஸ் மாத்திரம் இல்லாம அதை நீங்க எமோஷனலி எப்படி பேலன்ஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் நீங்க பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா தான் இன்னைக்கு இருக்கிற ப்ரொஃபஷனல் வேர்ல்டுலயோ யுவர் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் ஹியூமன் பீயிங்ஸோ பீஸ்ஃபுல்லாவும் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கும். ஸோ IQ, there are IQ plus EQ. What I can say, intelligentsia or the psychological analyst வந்து என்ன predict பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க the next question will be LQ. இந்த 1950s ஆல்வின் டாஃப்னர் சொல்லிட்டாரு. I will repeat it again. I've already told in many sessions. Repeat it again. In the 21st centuryல யாரு லிட்ரேட்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. Those who can unlearn, relearn and continue to learn can only be called as a literate in 21st century. So இது என்ன கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நம்மளோட இண்டிவிஜுவல் எவல்யூஷன் பிளஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் ஹியூமன் பீயிங்ஸ் இது ரெண்டுமே வந்து எங்க மெர்ஜ் ஆகுது, நமக்கு வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட், சின்க்ரனைசிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நம்மளோட IQ லெவல் என்ன, நம்மளோட EQ லெவல் என்ன. Now it is called LQ. LQ is called learnability quotient. இந்த மூணையும் நம்ம எப்படி கரெக்ட் பேலன்ஸ்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு, அந்த கரெக்ட் பேலன்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு இண்டிவிஜுவலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து கரெக்டா நம்மள அப்டேட் பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும் in the domain or the field of our profession wherever we are working and wherever we would like to progress. This is one part. And second part, as an individual, how do we deal? நம்ம வந்து ஒண்ணு நம்மள பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எமோஷனல் பேலன்ஸ்க்கு கொண்டு வரணும். The learnability quotient வந்து எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ஒன்னு டொமைன் வச்சுக்கலாம், ரெண்டாவது about human beings. Human beings வச்சுக்கிட்டீங்கன்னா I will share with you a simple technique how to understand human beings, because if you start assessing human beings you will miserably fail, because psychologically ரொம்ப எக்ஸெப்ஷனலா இண்டிவிஜுவலி கிஃப்டடா இல்லாம அசஸ் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்கும் அசஸ்மெண்ட்டுக்கும் தின் லைன் தான், அதுலதான் தப்பாயிடுறது மனுஷங்க. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அசஸ் பண்ண வரும். பட் அசஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம தப்பா அசஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறது பெஸ்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி தரேன். 0 to 9 வச்சுக்கோங்க ஹியூமன் பீயிங்ஸ். டிஜிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூமரிக்ஸ் 0 to 9. 0 and 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மீட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டாரு. 0 and 1 வந்து அவங்களுக்கு எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸோ கேட்டலிஸ்டோ தேவையில்லை. அவங்க ஒர்க் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு புகழ்ச்சி தேவையில்லை, காசு தேவையில்லை, ஒரு ஸ்டிமுலி தேவையில்லை, அவங்களே அவங்க ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள வந்து எந்த இடத்துலயும் ஃபேமிலிலயோ சொசைட்டிலயோ ஹியூமன் பீயிங்ஸ்ல இப்படித்தான் இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருப்பாங்க. இத வந்து 3ஆ பிரிச்சாங்க. ரொம்ப விஷனரி தாட்ஸ். இதுல அது வந்து அது ஹை லெவல் ஆஃப் திங்கிங் வித் எக்ஸ்போஷர். அந்த நாலேஜ் லெவலுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை புரிஞ்சுக்கலாம். தமச சத்வ ரஜோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை நான் வந்து இந்த சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ல சொல்றேன். 0 and 1 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. அவங்க உங்க டீம்ல இருப்பாங்க, ஃபேமிலியில இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணா, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க, நீங்க சொன்னதை கேட்டுக்குவாங்க, அவங்க வேலையும் பாத்துக்குவாங்க. இது 0 and 1. 8 and 9 நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எந்த ரூல்குள்ளையும் கட்டுப்பட மாட்டாங்க, எந்த இன்சென்டிவ் கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எக்ஸிஸ்டன்ஸே பிரச்சனை. மெஜாரிட்டி ஜங்க் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 to 7 60%. இந்த 40% தவிர்த்து இந்த 60% எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காமன் சிட்டிசன் மாதிரி. இப்போ அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர் இருந்தா, ஒப்பீனியன் குரு இருந்தா அவங்க பக்கம் சாய்வாங்க. இது சைக்காலஜிக்கலி அனலைஸ் பண்ண தியரியா. தட் அந்த 60% எப்படி சொசைட்டி ரூல் ஃப்ரேம் பண்ணுதோ அதை வச்சுதான் அந்த சொசைட்டி முன்னேறும். இப்ப நீங்க உங்க கான்டெக்ட்ல ஹியூமன் பீயிங்க்கு வச்சுங்க, உங்களை சுத்தி இருக்கிறதுல எந்த பர்சன்டேஜ் இந்த ஃபர்ஸ்ட் 0 and 1 எவ்வளவு இருக்காங்க, இந்த 8 and 9 எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. இந்த 8 and 9 திருத்த முயற்சி பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜி வேஸ்ட். உங்களால திருத்த முடியாது. தே ஹேவ் டு பி டெஸ்ட்ராய்ட். அது அந்த காலத்துல வதம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. சூர சம்ஹாரம் மாதிரி, துரியோதனன் மாதிரி கேட்டகரி. அவங்களை நீங்க திருத்தலாம் முயற்சி பண்ணவே முடியாது, அவங்க டிசைன் அப்படி. அதனால அவங்க கிட்ட எனர்ஜி வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜி வேஸ்ட். இந்த 0 and 1 ரெண்டு எப்பவுமே இருக்கவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணும், என்னப்பா நல்லா இருக்கியா, என்னம்மா நல்லா இருக்கியா, குட் கீப் இட் அப், அது சொன்னா போதும். இந்த 6 இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 6 தான் பெரிய பாதர்சம் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் சம். இவங்களுக்கு எப்படின்னா இவங்களோட சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால எடுத்தீங்கன்னா ஒரு லீடரா இருக்கவங்களோ ஒரு மேனேஜரா இருக்கவங்களோ அவங்க சொன்னதை அவங்க செஞ்சாங்கன்னா கீழே அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இந்த 6 எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அவங்களை யார் லீட் பண்றாங்க, அவங்களை யார் மேனேஜ் பண்றாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத பார்த்து பிஹேவ் பண்றாங்க. So if you are in a managing situation of a human being, you have your own ethics, value propositions and way of approach to life. இந்த 6 வந்து உங்களை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 6 ஏற்கனவே 2 ஃபாலோ பண்றவங்க. ஸோ உங்களோட 80% of your team, family, if it is going in right direction, you will have peaceful atmosphere. இந்த 2 which has to be destroyed, 8 and 9, automatically get weeded out. But most of the people, குடும்பத்திலயோ இல்லைன்னா சொசைட்டிலயோ இல்லைன்னாக்கா வந்து மேனேஜிங் லெவல்ல ப்ரொஃபஷனலையோ இந்த பிரச்சனை பண்றவங்களை மேனேஜ் பண்றதுக்கு அவங்க டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களால இந்த 60+20 கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க சக்சஸ் ரேட் கம்மி ஆயிடுது, இவங்களுக்கு ஹார்ட் பர்ன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இந்த பிரச்சனை பண்றவங்களை நீங்க நெக்லெக்ட் பண்ண கத்துக்கிட்டாலே automatically the 80 will come into your kitty and most of your problems will get resolved. This I say it in technical parlance. Individually அது பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, there are certain spiritual practices. people என்ன நினைச்சுக்கிறாங்க, spiritual practicesனா ராம் சொல்றது, ஜீசஸ் அல்லாஹ் சொல்றது இல்ல. It is about enriching an individual's emotional balance with spiritual balance. The spiritual balance கைட் பண்ணா emotional balance ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அதுக்கு என்ன வழிங்கிற சிம்பிள் பிராக்டிசஸ் லைஃப்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஹியூமன் பீயிங் ஹேண்டில் பண்றது. ஏன்னா நீங்க கோவப்படுற மாதிரி சில நேரத்தில் நடிக்க வேண்டியிருக்கும், ஆனா நீங்க உள்ள கோவப்பட மாட்டீங்க. அப்பதான் சில பேரை நீங்க அமைதியா வைக்க முடியும். இது குரூப் சைக்காலஜி. நான் குரூப் சைக்காலஜி சில பேரை வரைக்கும் ரொம்ப லிமிட் பாக்குற வரைக்கும் பர்சனலி டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இறங்கி அடிப்பேன். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு அவங்களை பிடிக்காதோ இல்ல அவங்க மேல வெறுப்போ அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அந்த 2 பேரோ 3 பேர்னால 10 பேருக்கு இடைஞ்சலா, அந்த 2 பேரை நான் ஆஃப் பண்ற ரோல் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மெத்தடுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஒரு ஹார்ட் பர்ன்ஸ் இருக்காது, ஹியூமன் பீயிங்ஸை ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். Hope I have answered your question, Sita. சூப்பர். ஓகேண்ணா, தேங்க்யூ. சீதா, உங்களோட கொஸ்டினை இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் உள் வாங்கிக்கிறேன். இல்லைண்ணா, அதாவது நம்ம at any point of time, like we need to have to coexist with human beings, whatever may be the level you are there in your career or in your family life. பிரமிட்ல எந்த லெவல்ல வேணாலும் இருக்கலாம். பட் அந்த லெவல்ல இருக்கும்பொழுது நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல they need to have to handle so many emotions of the people. அப்போ நம்ம இண்டிவிஜுவல் எமோஷன்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் வந்து டவுன் ஆகாம இருக்கிறதுக்கு we need certain spiritual practices and other tools and techniques to follow. So அது சிம்பிள் டிப்ஸ் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா மித்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதான் क्वेश्चन. ஓகே, நல்லது. நல்ல அருமையான क्वेश्चन. இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து எமோஷனலா வந்து பர்சனலா நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு இதுக்கு கேட்கறாங்க, ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா கூட இதனோட உள்ள அர்த்தம் என்னவா இருக்கும்,
இது இது கேட்கறதுக்கான பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும், இதை பத்தி நிறைய யோசிச்சு கொஞ்சம் ஓவர் திங்கிங்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேபி நம்ம இருக்கிற சூழ்நிலை அல்லது எதிராளியோட சூழ்நிலை. அதனால எப்பயுமே எதிராளியை வந்து எதிரியாவே பார்க்க வேண்டிய மனநிலையை கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை அமையும், ஒரு கெட்ட சூழ்நிலை அமையும். எப்பெல்லாம் வந்து அந்த நல்லது அல்லாத சூழ்நிலை உருவாகும் போது உங்ககிட்ட ஹெல்ப் அப்படின்னு வந்ததுன்னா, நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே அந்த சிச்சுவேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, எப்பயுமே நீங்க பர்சனலா எதையும் எடுத்துக்காம அவங்களுக்கு அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்கள ஹெல்ப் பண்ணணுன்ற மென்டாலிட்டியோட இருந்தா, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்ததுன்னா, மேபி மே நாட் பி இமீடியட், பட் ஸ்லோவா சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஏற்படும். இப்போ என்னோட இது நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா, என்னோட இதுல வந்து சேல்ஸ் எக்ஸிகியூஷன் ஹெட் இங்க கம்பெனில ஒர்க் பண்றேன். ஸோ ஐ ஆம் த பிரிட்ஜ் பிட்வீன் ஆல் த ஃப்ரண்ட் அண்ட் சேல்ஸ் இன்ஜினியர் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் வித் ஃபேக்டரி. ஃபேக்டரியில வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு 80-90 பீப்புள் ஒர்க் பண்றாங்க. 2 பேத்துக்கான பிரிட்ஜ் தான். எல்லாரும் என்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல, மேபி என்னோட இது பொசிஷன் அப்படின்றதுனால எல்லாரும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை வச்சுதான் நான் வந்து பிளே பண்ணி ஆகணும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் கஸ்டமர் வந்து கேட்கறதுனால ஃப்ரண்ட் எண்ட் எப்பயுமே கோவத்துல இருப்பாங்க. பேக் எண்ட் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா சத்தம் போடுவாங்க. ஆனா இந்த இது வந்து அவனோட நிலைமையை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம், அல்லது உண்மையாவே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து உங்களோட பிராக்கெட்குள்ள வந்துருவாங்க. லாங் டேர்ம் இதுக்கு இது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு ரவி சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இதை ஏற்கனவே நீங்க வேற ஒரு ஃபோரத்துல வேற ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கிறீங்க, அப்பயும் இதே பதில் தான் கொடுத்தேன். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஹெல்பிங் டெண்டன்சி, லவ் மோர், இது வந்து என்னோட சஜஷன். பதில் ஓரளவுக்கு இதா இருந்ததா? தேங்க்யூ. நான் இது ஜென்ரிக்கா தான் கேட்டேன் எல்லாருக்குமே. பிகாஸ் இந்த குரூப்ல இருக்கிறவங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், மோர் தென் 25 years of experience in their own domain. They might have taken many positions, எல்லா லெவல்லையுமே இருந்திருப்பாங்க. பிளஸ் நிறைய பேர் சின்னவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் புட் இட் அஸ் a general question. அத அவங்க உணர வச்சாவே உங்க பாதி பிரச்சனை சால்வ். அவர் வந்து அடுத்தவங்க வந்து நம்ம எதிரில இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற அவங்களுக்கு நம்ம உணர வைக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நான் நிறைய கிராஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. Ilambardi, we can end up the session. Before that, now would like to thank the team behind this initiative, who has done a tremendous effort to bring in all of us together in this platform. ரொம்ப நல்ல முயற்சி, நல்ல உழைப்பு. அந்த டீம் நண்பர்கள், சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். So we can bring a conclusion to this session, Ilambardi. அண்ணா, எனக்கு ஒரே ஒரு சஜஷன் இருக்கு. சரண் 2008 இப்போ ஆக்சுவலா இந்த போஸ்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேரியட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து எவ்ரிபடி கமிங் டுகெதர் ஃபார் ஆஸ்பெக்ட் அப்படின்றது வந்து இட் வாஸ் வெரி குட். இது எனக்கு இது வந்து ஒன் டைமா பண்றோமா இல்லைன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் என்கேஜ்மெண்டா பண்றோமான்ற எனக்கு ஒரு கான்டெக்ட் தெரியாதனால நான் ஜஸ்ட் ஹெல்ட் இட் பேக். இப்போ இல்லாம நான் சொன்ன பேஸ் பண்ணி பார்த்தோம்னா we are just going to do this continuously அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால ஒரு சஜஷன் எனக்கு தோணுச்சு. என்னன்னா இப்போ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு இப்போ பரத்துக்கு இருந்த கொஸ்டின், அந்த சந்தோஷ்க்கு இருந்த கொஸ்டின், அப்புறம் சீதாக்கா இருந்த கொஸ்டின், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வேரியட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ், வேரியட் ரேஞ்ச் ஆஃப் இதுல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நேச்சுரல். நம்ம வந்து வீக் ஆன் வீக் ஒரு பேனல், அதாவது வந்து we can fix up on ஒரு தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின் ஒரு தாட் ப்ரோவோக்கிங் டாபிக். அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த வீக்குக்கான பேனல் டிஸ்கஷனை
ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆஃப்லைனா முடிஞ்சா நம்ம வந்து இத ப்ரமோட் பண்ற டைம்ல ஆஃப்லைனா கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து அந்த பேனலிஸ்ட் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைமையும் வந்து நம்ம கொஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனா பண்ணா எப்படி இருக்கும். அந்த மாதிரி we can go about on different topics. அப்புறம் லைவாவும் நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் எடுப்போம். அந்த பேனலிஸ்ட் அந்த டாபிக் ரிலேட்டடா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்னன்றதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ரிமார்க் சொல்லி அப்புறம் ஆஃப்லைன் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணி அப்புறம் லைவா நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸோட Q&A செஷன்ஸ் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி அந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்ன்றது என்னோட ஒரு தாட். ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் அஸ் அன் ஓப்பன் சஜஷன். அது நீங்க எப்படி வேணா அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சஜஷன் சரண். Maybe we can bring we can begin from the questions which people might have. இது வந்து entrepreneurs network basically நல்ல entrepreneurs நல்ல ஏற்கனவே ஐஆர்டிடில எஸ்டாப்ளிஷ் ஆன entrepreneurs பொதுவா யாரும் இங்க நிறைய வர்றதில்ல, பெரிய பெரிய கம்பெனி நடத்துறவங்க. young entrepreneurs who are coming, they are not forthwith their questions outwardly. அதனால தான் ரவி குருநாதன் சொன்ன மாதிரி சில டாபிக்ஸ் நாங்களே அசியூம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ தட் பீப்புள் லைக் யூ யங்ஸ்டர்ஸ் வில் கெட் ஃபெட் அப். இன்னும் உங்களை விட்டா அறுத்துக்கிட்டே இருப்பாங்கடா, நம்ம கேள்வி கேட்டாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமுதன் நான் என்கரேஜ் பண்ண மாதிரி இப்போ வந்து டாபிக்ஸ் சொன்னா அஃப்கோர்ஸ் தென் வி வில் பி ஏபிள் டு கைட் இட் இன் த ரைட் டைரக்ஷன் ஆர் இன் அ வே we will bring the experts who have already done that, and will take the example from the real life and share it with you all. Ultimately the purpose is to grow together. Koodi tol kodupom. So it can be reverse mentoring also. It is not that information era. So it can be a new passed out guy who can teach us. So we are willing to listen, learn, reverse mentoring, and people like you who have passed around a couple of decades. Then you can also say share your experiences and the topics which you want to. Charan ungala mari aalungala you can start spearheading and deciding the topics that we want to talk in the coming weeks. Pardi, or a point, we wait to hear from Nisha madam regarding the triangle concept. Something new what she attempted to say. Yeah, yes sir. Yeah, it is Thank a you, kind of thank you. yeah. No, something we just heard something new. Yeah. Something new is always interesting. Yeah, that is in the coming session or yeah. Okay, Definitely I'll present sir. You can okay. take that as a session in the coming. Yeah. Okay sir. One separate slot for that, Silva. நிஷா ஒன் செகண்ட் ரவி பேசுறேன். நிஷா மேடம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்க ஓகே உங்களுக்கு சார். கான்டாக்ட் பண்றது. ஓகே, நான் அந்த குரூப்ல போட்டுக்கிறேன் சார். போடுங்க. குரூப்ல போடுறேன் சார். குரூப்ல ஐ அம் தேர். ரவினா என்கிட்ட இருக்குங்க. குரூப்ல இருக்கீங்களா நீங்க? நான் எல்லா குரூப்லயும் இருக்கேன் சார். ரவினா கான்டாக்ட் என்கிட்ட இருக்கீங்கன்னா நான் ஷேர் பண்றேங்க. ஓகே சார். சந்தோஷங்க சார். இட் இஸ் ரியலி a good session. நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். ரியலி இட் இஸ் a good session. நார்மலி நம்ம வந்து கொஞ்சம் க்ரோ ஆன பிறகு நம்ம பியர் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் வச்சுப்போம், தென் அவர் சீனியர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வச்சுப்போம். பட் we don't know how to manage the juniors. Really ரெண்டு சீனியர்ஸ் just now they answered the question that is 0 to 9 and அடுத்து வந்து சார் நல்லா பண்ணாங்க. It is really for me it is a very useful session. I think this kind of talk and mentoring உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களை கைட் பண்ணா it will be very good actually, because a lot every day we are facing the problem in our office and all. So I think this will be continued. It's my suggestion. Okay. Yeah, we'll do that. Thank you. We'll do that. Okay. Thank you. It's 2 hours. Pretty good time. Okay, I think thank you everybody. Thanks Santosh for organizing this, and I thank all the speakers for coming, especially Selva and Thamarakannan sharing the experience. And good luck to all. Thanks for all the people started questioning, and I once again request all the people to share this information with others. Bring your friends, ask them to ask the questions, shoot out the questions so that we will meet with answers in the coming weeks. Thanks everybody. வேலண்டைன்ஸ் டேல இது மாதிரி ஒரு டாபிக் செலக்ட் பண்ணதே சூப்பரா இருக்குது. இது நெட்வொர்க்கிங் அப்படிங்கறதே வந்து பேசிக்கலா we are connected with college. அதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு தான். காலேஜ் அது அன்பு வேற வேற வடிவில் இருந்தாலும் அது காலேஜில் இருக்கிற ஒரு பாசம்ங்கிறது ஒரு அன்போட மறுவடிவம் தான். சோ இப்ப அந்த அன்புனால எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். இதுவே ஒரு நெட்வொர்க்கிங் தான்.
வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேலையில நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வெளிவந்தது. அதுவே வந்து ஜூனியர்ஸ்க்கும் சரி சீனியர்ஸ்க்கும் சரி நல்ல லேர்னிங் இதா இருக்கும். இவர் ரவி குருநாத் சொன்ன மாதிரி சமயத்துல வந்து நம்ம அன்லேர்ன் பண்ணோம், அதுக்கப்புறம் ரீலேர்ன் பண்ணோம், கண்டினியூ லேர்ன் பண்ணோம். ஸோ அது அருமையான வாக்கியமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய புதுசா வந்து நம்ம பர்டிகுலர்லி செல்வகுமார் புது விஷயம் அப்படின்னு டக்குன்னு ஒரு கொஸ்டின் போட்டாரு பாருங்க நிஷா கிட்ட. சூப்பர். ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட், வில் கண்டினியூ. ஆல் தி அறிவு பெஸ்ட். பசி, அறிவு பசி. செல்வனாக்கு எப்பயுமே அறிவு பசி அதிகமா இருக்கும். Thank you everyone. Have a wonderful time ahead. Okay, thanks Ravi. Thanks Bye. everyone. See you next Thank week. you, everyone. Okay. Thank you Bye. sir. Bye Velu, bye. Thank you. Bye. Thanks Nisha. ராக்கெட் விடுங்க, உங்க பேர்ல ஒரு ராக்கெட் எதிர்பார்க்கிறோம். Okay, bye bye. Thank you Pardeep, thank you Selva, thank you Ravi Anna, thank you Tulsi Sita. Thank you. Thank you Tulsi அண்ணா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். Thank you everyone. Thank you, thank you, All the thank you. Every one of you enjoy your day. Every one of you enjoy your day, today's day. Thank you everyone. இளம்பருதி நான் அப்பயே சொன்னீங்க, அதை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, பரவாயில்ல. சீதா உங்களை வச்சு தான் பிளான் பண்ணாங்க ஒரு விஷயம். சொல்லு சந்தோஷ். பாண்டியன் சார் கூட்டு வந்திருந்தீங்கன்னா இங்க வச்சு உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்கலாம். அவர் வாக்கிங் போயிட்டார் பரதி. சரி சரி. ஓகே. Thank you pa, thank you everyone. Okay. Thank you. Okay, bye bye. Bye bye.